ஒரு இனப்படுகொலையில மிக கொடூரமா அழிக்கப்பட்ட விடுதலை புலிகள் அதனுடைய தலைவர் உள்ளிட்ட அத்தனை பேரை பத்தி கக்கன்னு சொல்லி சிரிக்கிறது எவ்வளவு கீழ்த்தரமானது. பொய் இல்ல தோழர், நீங்க பொய் சொல்றீங்க. அவர் பிறக்கும் போதே 5 வயசுல 5ஆவது படிக்கும் போது கொடியை தூக்கிட்டு கரெக்டா அருவருப்பான பொய்யன்னு சொல்றேன். அவன் 5 வயசு இல்லைங்க, காலத்துல இருந்து கூட வரலாம். பெரியார் மீது அவன் பாய்ந்து குதறதுக்கு ஆதாரம் இல்லாம அருவருக்கத்தக்க பொய்களை அவன் பொதுவெளியில பேசுறது யாருக்காகன்றது நமக்கு தெளிவா தெரிஞ்சிட்டு இல்ல. இன்னைக்கு நம்ம எதுக்காக பயன்படுத்தணும்னா விடுதலை போராட்டம் தொடர்பா கத்தி பேசுற உணர்ச்சி பூர்வமா பேசுறதுக்கு மைக்ல சவுண்ட் வச்சா பத்தா கிடையாதுங்க. சொல்ற விஷயத்த நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பெரிய புனலா தான் நாங்க பார்த்தோம். இப்ப நீங்க பேச்சாளர் ஸ்பீக்கரா அவரை கூப்பிடல, ஒலிபெருக்கி ஸ்பீக்கரா அவரை கூப்பிட்டுருக்கீங்க. அப்படி கூட வச்சுக்கலாம். நான் அங்க போயிருக்கும் போது தலைவரோட அப்படி இருந்தேன், தலைவர் என்ன இப்படி பண்ணாரு, பொட்டம்மான் வீட்டுக்கு போனேன், இட்லியை புட்ட அது உள்ள கறி இருக்குது எல்லாம் கரை விட்டு இருந்தாங்க. இல்ல அதெல்லாம் மேடையில சொல்லல, அந்த நேரத்துல லேட்டா தான் சொன்னாரு. உங்கள்கிட்ட சொன்னாரா? வாய்ப்பே கிடையாது. எங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும்? ஏன் செருப்படுத்த அடிக்க மாட்டோம், எங்களுக்கு தெரியாது. தெரியாத இளைஞர்கள் நோக்கி தான் அவன் பேசுறான். வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு காலகட்டத்துல வெவ்வேறு நபர்களுக்கு செய்த செய்தியை பூரா இதை பொறுப்பாளர்கள் சொல்லுவாங்க. அத பூராத்தையும் தனக்கு செஞ்சதா இவன் மாட்டி சொல்றான். இந்த மொழி இனமுனவோட வந்த இளைஞர்களை கத்தி பேசி அவன் அவனை ஏமாற்றி தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய கேடுங்க. அது புத்தகம் படிக்கிற பழக்கமே சீமானுக்கு கிடையவே கிடையாது. சீமான் சிறையில் இருக்கிற வரைக்கும் சீமான் விரும்பி படிக்கிறது அம்புலி மாமா, இந்த காமிக்ஸ் புத்தகம், படக்கதை இருக்குல்ல, இந்த மாதிரி புத்தகங்களை தான் கேட்பாங்க. அதான் கதை சொல்றதுக்கு நடிகையோட எம்பா குடும்பம் நடத்துகிற நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப அவங்க சொன்னாங்க, அந்த வார்த்தைகளே சொன்னாங்க. அம்மாவை அங்கே போனவள, இங்கே போனவள, அதை செஞ்சவள, இதை செஞ்சவள, கடி நீ என்ன ஊர் மேலே போனவ, நீ என்னடி எனக்கு இது பண்ணுறது, அப்போ இது ரொம்ப கம்மி. ஒரு தரங்கட்டு போய் குடிச்சிட்டு வாழ்க்கையை இழந்து போய் கிடக்கிறான். அவன் கூட பெத்த தாயை சொல்ல மாட்டான். அசைமை இல்லாமல் உணவே கிடையாது. சிறை வரலாற்றிலே இப்படி ஒருத்தவங்க கவனிக்கப்பட்டிருப்பாங்கன்னா அப்படி ஸ்டார்டட் போய் தான் அவன் சொல்கிறான், இந்த திருட்டு கும்பல் கூட இருந்தேன். இங்கே வந்திருக்கும் போது தான் இங்கே ஒரு நிருபர் கேட்குறாரு, அப்போ நீங்கள் பெரியார் படத்தை வீட்டில் வச்சிருக்கிறீங்களே, அது என் பிள்ளைக்கு நான் சொல்ல தேவையா, நான் கடந்து வந்த பாதை இப்போ பயணிக்கிற பாதை இதுன்னு சொல்லுவேன். அப்போ நான் இன்னொன்று சொல்லல, உங்கள் அம்மாவை கட்டிக்கிறதுக்கு முன்னாட நான் இவங்களோட குடும்பம் நடத்தினேன்னு விஜயலட்சுமி படத்தை வீட்டில் வச்சுக்கலாமா? வைக்கணும்ல, வைக்கணும் தானே. இந்த லாஜிக் எனக்கே தொடருது. மணிவண்ணன் தோழர் பேரை சொல்லி உங்கள்கிட்ட பாட்டில் கேட்டார். அந்த பாட்டில நீங்க மணிவண்ணன் கொடுத்தீங்களா வேற யார்ட்டையும் கொடுத்தீங்களா? இவங்ககிட்ட தாங்க கொடுப்பேன். உங்ககிட்டே உங்களை ஏமாத்தி சரக்கு வாங்கிட்டு போயிருக்காங்க, பாரின் சரக்கு வாங்கிட்டு போயிருக்காங்க. சொல்ல உண்மையிலேயே மணிவண்ணன் ஒரு ரொம்ப நல்ல மனுஷன், உணர்வானது, உண்மையான மனுஷன். அவரும் இவங்களால ஏமாற்றப்பட்ட நபர் தான். எந்த நேரத்துல சீமானுடனான நட்பு போதும், இதுக்கு மேல நட்புன்னு சொல்லாத, சீமானுடனான எப்ப போதும்னு முடிவுக்கு வந்தீங்க? எனக்காக இருந்த எங்கள் அப்பாவும் அம்மாவும் இல்லை, என்னோட பிறந்தவங்களும் அவங்கவுங்க தனித்தனி குடும்பமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நமக்கும் பெரிய தொடர்பு இல்லை, கூட பிறந்தாங்கன்ற ஒரே ஒரு தொடர்பு தானே தவிர, ஆனால் எனக்குன்னு யாரும் கிடையாது. அதனால் நான் எதை பற்றி கவலைப்பட போகிறதும் கிடையாது. நான் புதுச்சேரியில் துணிவாரின்னு எந்த ஒரு இதையும் முன்னெடுத்து பண்ணுறதுக்கு காரணம், அதிகாரியை நேரடியாக அடிப்பேன் அப்படின்னு நான் கலெக்டர்கிட்ட உட்காந்து எஸ்எஸ்பி பக்கத்தில் உட்காந்து போய் அடிப்பேன். இடஒதுக்கீட்டுக்கு சமூக நீதிக்கு எதிராக அவன் இருக்கிறான், புரியுதா? அதனால் அடிப்பேன், அவன் வாகனத்தை பறிச்சு நான் அடிப்பேன். நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிங்க, எனக்கு ஒருபோதும் கவலை கிடையாது. உங்கள் வழக்குகளை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இதுக்கு முன்னால் என்னுடைய பழைய வரலாறை எடுத்து பாருங்கள், நான் என்ன வழக்கு வாங்கிக்கிறேன்ட்டு. அப்படி தான் சொல்லிட்டு வருவேன். இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டது, நம்ம இன்னும் வீடியோக்குள்ளே போகல, அந்த வீடியோவுக்கு தோழரே கொடுத்த ஒரு டிஸ்க்ளைமர். அதனால தனியாக கார்டு வைக்காம ஒரு வீடியோவே நம்ம வச்சுட்டோம். இல்லை, வழக்கமாக வீடியோ எடுத்துட்டு ப்ரொமோவை கட் பண்ணி போடுவோம். ஆமாம், இப்போ தனியாக ப்ரொமோவை ஷூட் பண்ணியிருக்கோம். ஆமாம், இந்த இதில் விடுதலையில் வெற்றிமாறன் வாசிக்கும் வர்ற காட்சிகள், வராத காட்சிகள், எழுதப்பட்டது எழுதப்படாது, யார் போல அந்த மாதிரி இன்றைக்கு நாம் சந்திக்கின்ற சிறப்பு விருந்தினர் சமீபத்தில் பெரியார் குறித்து அவதூறுகளை அள்ளி அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கின்ற சில புழுகு மூட்டைகளின் உண்மை வரலாறு என்ன அப்படின்றது குறித்து, புதுச்சேரிக்கு அவர் வந்தபோது என்னவெல்லாம் நடந்தது, நீ எங்கெங்கே என்னென்ன சரசம் பண்ண, எங்கெங்கே ரூம் போட்ட என்று பல விவரங்கள். அவர் ஃபோன் போட்டால் கூட எடுக்க மாட்டீங்களா?
அது ஏன்னு அடுத்த பிரஸ் மீட்ல யாராவது கேள்வி கேட்பாங்க, அப்ப நீங்க பதில் சொல்லுங்க. ஆமா, அதுக்கு தவறாம அடுத்த பிரஸ் மீட்ல போற நீங்க தோழர்கள் வந்து நீங்க செய்தியாளர்கள் போகும் பொழுது லோக ஐயப்பன் ஃபோன் பண்ணா ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவர் பேரை வேற பயன்படுத்தி ஒரு சேனல்ல பேட்டி கொடுத்திருக்கீங்க. அதை பத்தி நம்ம பேட்டியில ஒரு அவதூறு பறிப்பு, அவதூறு புழுகுகளை எல்லாம் கட்டவிழ்ப்பதற்காக, சரி, கட்டவிழ்க்கின்ற புழுகுகளை எல்லாம் உடைத்து நொறுக்குவதற்காக இன்றைக்கு நாம் புதுச்சேரியில திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய புதுவை மாநில தலைவர் திரு லோக ஐயப்பன் அவர்களோடு தான் பேசவிருக்கிறோம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். சமீபத்தில் ட்ரைப்ஸ் சேனல்ல கரிகாலன் தோழருக்கு கொளத்தூர் மணி தோழர் ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அதில் பல விஷயங்களை நான் சொல்ல விரும்பலை, நான் சொல்ல தவிர்க்கிறேன். என்னைய விட கூடுதலாக நீங்கள் பல செய்திகளை சீமான் குறித்து தெரிஞ்சுக்கணும்னா லோக ஐயப்பன்கிட்ட பேசுங்க, அவர் பாண்டிச்சேரியில் இருக்காரு, அவருக்கு தான் இன் அண்ட் அவுட் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிங்கில் அந்த செய்தியை கடந்து அந்த இடத்துல பாஸ் பண்ணா நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். அதன் அடிப்படையில் தான் இந்த உரையாடல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி என்ன தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு சீமானை பற்றி? எப்பேற்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் தலைவர் அவர் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அதோட தலைவரே வந்து ஈழத்தை அவர் கையில் தான் கையெழுச்சிட்டு போயிருக்காரு. நீங்கள் அவர் ஆமக்கரை ஈமர்லாம் போட்டு அவர் வளர்த்துட்டு போயிருக்காரு. நீங்கள் அவரை விட நீங்கள் ஈழத்துக்கு தமிழ் தேசியத்துக்கு நெருக்கமானவரா? இல்லைங்க, மொத்தத்தில் பார்த்தோன்னா அவன் வந்து ஒரு அருவருப்பான ஒரு பொய்யன். எந்த வித உணர்வும் கிடையாது. அவன் சொல்கிற அந்த தமிழ் தேசிய உணர்வு, ஈழ உணர்வு, இது எல்லாமே தன்னை அவன் வந்து உயர்த்திக்கிறதுக்கும், இங்கே விவரம் தெரியாத இந்த இளைஞர்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த 2009 இனப்படுகொலை நடந்ததில்ல, அந்த இனப்படுகொலை காலத்தில் ஒரு பெரிய எழுச்சி வந்தது. இளைஞர்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கம் வந்தது. தமிழன்ற அந்த உணர்வு வந்தது. தமிழால் ஒன்றுபடுற அந்த இதெல்லாம் வெறுமனே அப்படி சொல்லிடலாம் போக முடியாது. ஒரு இனப்படுகொலை நடக்குது, அதால் எல்லாருமே எந்த பாகுபாடு இல்லாமல் கூடி நின்று அந்த ஏன்னா நம்ம தொப்புள் கொடி உறவுகள் அங்கே அழிக்கப்படுறாங்க. அந்த உணர்வு மேலே அங்கே வந்த அந்த கூட்டத்தை அவங்களுக்கு தன்னை தலைமை ஏற்க வைக்கணும் என்ற ஒரு எண்ணத்தில் இவன் அவுத்து விடுற பொய் தான் அதெல்லாம். உண்மையிலே இவன் வந்து அறிவுமதி வீட்டில் அறிவுமதின்ற ஒரு கவிஞர் வந்து அவர் வந்து திரைப்படம் தொடர்பாக அது வந்து பாடலாசிரியராகவோ கதாசிரியராகவோ இல்லை வேறு எந்த துறைக்காக வந்தார், எளிய இளைஞர்கள் தானே வராங்க, இவன்லாம் எப்படி வந்தவன்? எல்லாருமே இல்லாத ஒரு பிள்ளைங்க. அப்போ தங்கறதுக்கு இடமும் சோறும் போடுவோம். ஆனால் அவர் வந்து பெரியாரை ஏற்றுக்கொண்டவர், மேதகு பிரபாகரனை ஏற்றுக்கொண்டவர். அப்போ இதை வந்து அங்கே இருக்கிற இளைஞர்கிட்ட அவர் பேசுவார். இவர் வந்து புரட்சிகர கருத்துக்களை அறிவுமதி தோழருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்தாரா? இவர் வரலைங்க, இவர் பிழைப்புக்காக வந்தார். இவர் இயக்குனர் ஆகணும், கதை சொல்லியா வரணும். இல்லை தோழர், நீங்க பொய் சொல்றீங்க. அவர் வந்து பிறக்கும் போதே 5 வயசுல 5ஆவது படிக்கும் போது கொடியை தூக்கிட்டு கரெக்டா அறுவருப்பான பொய்யன்னு சொல்றேன். அவன் 5 வயசு இல்லைங்க, காலத்துல இருந்து கூட வரலாம், அவன் சொல்லலாம். இதுக்கு தாண்டி கூட போகலாம். எங்க அம்மா வயிற்றுல இருக்கும் போதே கூட நான் வந்து சொன்னேன், எங்க அம்மா சொன்ன ரஷ்ய புரட்சிக்கு நான் கருவறையிலே நான் கூட அப்புறம் சொல்லலாம். அது வேற. அவன் சொல்றதுல உண்மை இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். இப்போ அது பொய்ன்னு நான் சொல்றதுக்கு எனக்கு தகுதி இருக்குது இல்லை, அந்த அடிப்படை சொல்லலாம். ஏன்னா நான் வந்து ஒரு இன உணர்வாளன், பெரியாரை முழுமையாக ஏற்றுக்கொண்டவன், மேதகு பிரபாகரனை உயிருக்கு மேலாக நான் நேசிக்கிறவன், அவங்க முன்னெடுத்த தமிழ் அந்த விடுதலையை ஆதரித்தவன், அதற்காக பல வேலை செஞ்சவன். சரிங்களா? கொளத்தூர் மணி என்ற இந்த மனிதன் அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் நான் எல்லாமே செய்வேன். அவர் மிக பெருந்தன்மையான ஒரு மனுஷன். தான் செஞ்சதே பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட கூட சொல்லணும் அப்படின்லாம் அவருக்கு தோணாது. இது என் கடமை, நான் இந்த இனத்துக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை நான் செய்கிறேன்னு தான் நினைப்பார் தவிர அதால் வந்த இழப்புகள் எவ்வளோன்றது இது வரைக்கும் எப்போ சொல்லியிருப்பார். அவர் வாங்கின வழக்குகளை பற்றி என்னைக்காவது பொதுவெளியில் அவர் பேசியிருக்கிறாரா? அவர் இழந்த சொத்துக்களை பற்றி எப்பயாவது பேசியிருக்கிறாரா? எங்கேயுமே பேசுங்க. கூட இருந்தவங்க கூட சொல்ல மாட்டாங்க. இப்போ சீமான் உங்களுக்கு முதல்ல எப்படி அறிமுகமாகறாரு? 2003 இங்கே வந்து அன்றைக்கு பெரியார் திராவிட கழகம் எல்லாரும் நாம பேத்திகா ஒருங்கிணைந்த பேத்திகா. ஆமாம், ஒருங்கிணைந்த போது 2003 முதல் மாநாடு, தமிழர் தன்மான மீட்பு மாநாடு. அந்த மாநாட்டுக்கு வந்து யார் யாரை கூப்பிடலாம் அப்படின்ட்டு நம்ம பேசியிருக்கும் போது காலை அரங்கத்தில் இவங்க கவி அரங்கம் இருக்குது, இதில் இவங்கலாம் வரலாம் அப்படின்னும் போது அப்போ மாலை வந்து பொது மாநாடு இங்கே தான் அந்த சிங்காரவேட சிலைக்கிட்ட, அது பெரியார் திடல்னு பேர், பின்னால் பெரிய ஸ்டேஜெலாம் போட்டு பண்ணோம்.
அப்போ அண்ணன் தான் சொல்கிறார், சீமான்னு ஒரு இயக்குனர் இருக்கிறாரு, நல்ல பகுத்தறிவுலாம் பேசுவார், நீங்கள் அவரையும் போட்டுங்க. அண்ணன்னா யாருங்க? மணி அண்ணன், குளத்தூர் மணி அண்ணன்றது அதான் நமக்கு எல்லாமே. அப்படி தான் அறிமுகமாகிறார். அப்போ அவர் வந்து அதில் பேசுகிறார். ஏன்னா நிறைய தலைவர்கள் இதில் பேசுகிறது. அவங்களுக்கு 10 நிமிடம் 15 நிமிடம் தான் அளவுக்கு தான் இப்போ வாய்ப்பு. அப்போ அந்த ராமர் கோயில் கட்டுறதுக்கு தொடர்பான இஷ்யூவில் அதெல்லாம் பேசுகிறாப்புல. கடற்கரை கொஞ்சம் நேரம் பேசுகிறாப்புல. இதுதான் முதல் அறிமுகம். நீங்க கூப்பிட்டு மீட்டிங் நடத்துறீங்க இங்க? ஆமா. மணியண்ணனுக்கு அவர் அறிமுகப்படுத்துறது யாரு? அண்ணன்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாரு. மணியண்ணனும் அதே மாதிரி அறிவுமதி ரொம்ப அவரோட பாசமா பழகுவார். ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க. அறிவுமதி தோழரோடு சீமான் இருந்தப்ப நீங்க பாத்திருக்கீங்களா அவரை? அங்க நம்ம பார்த்தே கிடையாது. அவர் தொடக்கம் அங்கதான், அந்த இடத்துல நீங்க சந்திக்கிறது இப்போ பாண்டிச்சேரியில நடத்துற மீட்டிங்ல. இதுல அறிவுமதி அண்ணன் தான் குளத்தூர் மணி அண்ணனுக்கு முதல்ல அறிமுகப்படுத்துறாரு. இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கிறாப்புல, நல்லா பாடுவாப்புல, டான்ஸ் ஆடுவாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துறாப்புல. இப்ப இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிட்டாப்ல. அன்னைக்கு ஒரு வேளை தெரியல, ஏமாத்திட்டாப்ல, அல்லது ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு. அன்னைக்கு வந்து மேடை ஏற்றியாச்சு, அறிவுமதி அண்ணன் அறிமுகப்படுத்திட்டாரு. அதன் மூலமாக இன்னைக்கு இவ்வளவு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இன்னைக்கு வந்து அவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய பைய, இந்த ஒட்டுமொத்த தமிழினத்துக்கும் எவ்வளவு பெரிய ஒரு துரோகியா மாறி நினைக்கிறான், ஈழத்துக்கு எவ்வளவு பெரிய ஈழ துரோகியா மாறி நினைக்கிறான் அப்படிங்கிறது ஈழத்தை நேசித்த, இந்த தமிழ் இனத்தை, தமிழ் நிலத்தை, தமிழ் மக்களை நேசித்த அறிவுமதி அண்ணனுக்கும் அது வந்து ஒரு பங்கு இருக்கு. அவனை வந்து வளர்த்து விட்டதில்ல அல்லது சேர்த்து விட்டதில்ல, அப்படி ஒரு பங்கு இருக்கு இல்லைங்களா? குளத்தூர் மணிக்கு பெரும் பங்கு இருக்கு. ஆமா, மணியண்ணனே ஒத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப எல்லாரும் வெளியில வந்து ஒருத்தரா இப்பதான் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவன் எவ்வளவு பெரிய டேஞ்சரா மாறி நிக்கிறான், எவ்வளவு பெரிய ஒரு பார்த்தினியமா மாறி நிக்கிறான்னு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இதுல அறிவுமதி அண்ணன் வந்து இப்ப மணியண்ணன் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு அந்த சங்ககிரி ராஜ்குமார் அப்படிங்கிறவரு அந்த போட்டோவே நான் தான் போட்டோஷாப் பண்ணி கொடுத்தேன்னு அவரும் இன்னைக்கு வெளியில வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அறிவுமதி என்ன இப்ப பொங்கல் கிட்ட தான் ஒரு மேடையில பேசும்போது மட்டும் பேசியிருக்காரு. ஆனா அது பெருசா போய் சேராது. ஒரு பேப்பர்ல வரும், எத்தனை பேர் பேப்பர் படிப்பாங்க. ஆனா அறிவுமதி என்ன ஏன் வெளியில வந்து பேச முடியாது? அதை குறித்து உங்களுக்கு கோபம் இருக்கா? மனுஷங்க அவர் ஒரு கவிஞர், அது இயல்பிலே ரொம்ப மென்மையான ஒரு தன்மை உள்ளவர். அவர் ஈழத்துக்கு போனவர், தலைவரால் மதிக்கப்பட்டவர், அவர் போராளிகளோட உட்காந்து பேசினவர். அந்த அளவுக்கு அவர் உணர்வுபூர்வமான ஒரு மனுஷன். இப்போ மணியனை எப்படி இவன் சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சும் சகிச்சுக்கிட்டு தானே இவ்வளவு நாள் கடந்து வந்தாங்க, அதே போலதான். ஆனா இப்படி நம்ம நேசிச்ச ஒரு ஈழத்துக்கும் தமிழினத்துக்கும் எதிராக ஒருத்த மாறி நிற்கும் பொழுது அவனை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. கண்டிப்பா. அது ஒரு நாள் நம்ம வந்து காலம் கடத்துறது தப்புன்றத இப்ப அவனே உணர வச்சுட்டான். ஆட்டை கட்சி மாட்டை கட்சி மனுஷனை கடிக்கிறதுன்னு கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல, அதை போல அவன் யாருக்காக இப்போ வேலை செய்கிறான்றதுக்கு இல்லை, பெரியார் மீது அவன் பாய்ந்து குதறதுக்கு ஆதாரம் இல்லாமல் அருவருக்கத்தக்க பொய்களை அவன் வந்து பொதுவெளியில் பேசுறது யாருக்காகன்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிட்டு இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க அவருக்கு சீமானுக்கு வந்து நல்லா தெரியும், அவர் பெரியார் இயக்க மேடைகளில் பயணித்தவர், அதனால அவருக்கு பெரியாரை பத்தி நல்லா தெரியும், தெரிஞ்சும் பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க வந்து அவரை சரியா ட்ரெயின் பண்ணலையா? 2003 ஆரம்பிச்சு 2008 வரைக்கும் இல்லைங்க. அன்னைக்கு நம்ம எதுக்காக பயன்படுத்தணும்னா உரத்து பேசுற ஒரு குரல், ஈழத்தை தொடர்பா, குறிப்பா ஈழம் தொடர்பா, அந்த விடுதலை போராட்டம் தொடர்பா வந்து நல்லா கத்தி பேசுற, உணர்ச்சி பூர்வமா பேசுறதுக்கு மைக்ல சவுண்ட் வச்சா பத்தாதா? கிடையாதுங்க. இது அதாவது இந்த கையை காலை ஆட்டி ஆட்டிக்கும் போது புதிய இளைஞர்களை வந்து ஈர்க்கிறதுக்கு இப்போ நம்ம சொல்ற விஷயத்த நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பெரிய புனலா தான் நாங்க பார்த்தோம். ஆனா அந்த கூட்டத்தை தனியா எந்த கூட்டத்திலையும் சீமானை பயன்படுத்திக்க மாட்டோம். அதுல மணியண்ணன் கண்டிப்பா பேசுவார், அவரு கருத்தாழமிக்க கருத்துக்களை அவர் சொல்லுவார். ஆனா கூட்டம் கூட்டுறதுக்கு அப்ப இந்த பாடி லாங்குவேஜோட பேசுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அப்ப எப்படி புரிஞ்சுக்கலாமா தோழர்? இப்போ எங்கேயோ ஒரு தேர்தல் அப்ப ஓட்டு கேட்க போவாங்க, அங்க மக்களை கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்துறது மாதிரி அவரை முன்னாடி பயன்படுத்தியாச்சு கூட்டம் கூடுறதுக்காக. அவர் உங்ககிட்ட எடுத்த ட்ரைனிங்க இப்ப தம்பிகள்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா நீங்க உங்களை நம்ப வச்ச மாதிரி அவங்களை நம்ப வச்சுட்டு இருக்காரு. உண்மைங்க. ஆனா அந்த பின்னால போன தம்பிகள் வந்து அவனுக்கு வந்து அறியாத போன, அவனுக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா அதை தெரியப்படுத்த வேண்டியவங்க வந்து தமிழ்நாட்டுக்கான நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு நாளும் நம்ம என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம், தொடர்ந்து எவ்வளோ நம்ம பிரச்சனை, நீட்டில் இருந்து எவ்வளோ பிரச்சனை மக்கள், அது குறிப்பாக தமிழ்நாட்டை குறிவைத்து இந்த 10 ஆண்டுகளில் மோடி ஆட்சியில் 10 ஆண்டுகளில் நம்ம எவ்வளோ எதிர்கொள்ள வேண்டியது. அப்போ அதுக்கு முகம் கொடுக்க வேண்டியதாக நம்ம. இப்போ நம்ம பிழைப்பு அரசியல் பண்ணல, நம்ம இயக்கம் மக்கள் நலன் சார்ந்த இயக்க அரசியல் பண்ணுறோம்.
அப்போ இதெல்லாம் மக்களுக்கு கேடு விளைவிக்கும். என்ன நோக்கத்துக்காக அவங்க செய்கிறாங்க அதை நாம் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு இருக்கிறதால நாம் அதை நோக்கி ஓடி நிற்கிறோம். இவன் தெளிவாக தன்னை உயர்த்திக்கணுன்றதுக்காக நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க, கேட்கறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பும் கிடையாது, சூழலும் கிடையாது, அவங்க வேற ஒரு தளத்தில் ஏகி நிற்கிறாங்கன்றதால இந்த இளைஞர்களை இன உணர்வோட, இந்த மொழி இன உணர்வோட வந்த இளைஞர்களை கத்தி பேசி அவன் அவனை மிக ஏமாற்றி தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய கேடுங்க அது. தோழர், இப்ப பாண்டிச்சேரிக்கு நீங்க மீட்டிங்க்கு கூப்பிட்டு வந்தீங்க, அதுக்கு பிறகு அவருடனான அறிமுகமும் தொடர்ச்சியா அவரை மேடை ஏற்றுறதுமான வேலைகள் முன்னெடுத்தீங்களா? அவருடனான பயணம்ங்கிறது எப்படி தொடங்குச்சு உங்களுக்கு? ஆமாம், தொடர்ந்து அதுக்கப்புறம் பல்வேறு கூட்டங்களில் நடத்துறது, பல்வேறு தலைப்புகளில் கூட்டங்கள் நடத்தும் போது கூப்பிடுறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே நகர்ந்து வரும்போது ஈழப்பிரச்சனை வேகம் எடுக்குது. 2003 இருந்து 2009 போர் வரைக்கும் பல கூட்டங்களுக்கு அவரை கூப்பிடுறீங்க. ஆமாம். இங்க பாண்டிச்சேரிக்கு கூப்பிடுவீங்களா? ஆமாம், பாண்டிச்சேரிக்கு. இப்போ பாண்டிச்சேரிக்கு காலேஜ் பசங்க ட்ரிப்புக்கு வந்தாலே கொஞ்சம் கசமுசான்னு இருப்பானுங்க. இப்போ இவர் இயல்பாகவே அந்த அடிக்ஷன் உள்ள ஒரு நபர்னு தெரியும். அவர் பாண்டிச்சேரிக்கு வந்த ப்ராசஸ்ல எப்படி இருப்பாரு? அதே தான் நீங்கள் சொல்கிறது தான், அதுவும் இருக்கும். எங்களுக்கு தேவை அந்த உரத்து பேசிட்டு எல்லாரையும் பெரிய கூட்டம் கூடுறதுக்கு, இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கு எப்படியாவது அவங்ககிட்ட இந்த செய்தியை கொண்டு போனோம்ல. ஈழத்தில் இப்படி ஒரு விடுதலை போராட்டம் நடக்குது, அவங்கள இது மாதிரி அந்த உணர்வு இங்கே வரணும். அங்கே பாதிக்கப்படும் போது ஒரு எழுச்சி வரணுன்றதுக்காக நம்ம இது பண்ணும்போது, அப்ப நீங்க பேச்சாளர் ஸ்பீக்கரா அவரை கூப்பிடல, ஒலிபெருக்கி ஸ்பீக்கரா அவரை கூப்பிட்டுருக்கீங்க அப்படி கூட வச்சுக்கலாம். அந்த காலகட்டத்தில் உண்மையாக தன்னை ஒரு பெரிய உணர்வாளர் மாதிரியே உணர்ச்சி பூர்வமான இது இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்போது தான் இவன் ஒரு நல்ல இப்போ நடிப்பு சொல்லி தருவாங்க தெரியுமா இயக்குனர், அவங்க அதிகமாக இவங்க கட்டி சொல்லி தருவாங்களா, அந்த மாதிரி அந்த ஒரு கேரக்டராக நினச்சிக்கின்னு இவன் மேடையில் பண்ணது. பிற்பாடு தான் எங்களை போன்றவங்களுக்கே தெரியும். நாங்கள் அவங்களோடவே ஈழ விடுதலையோடும் போராளிகளோடும் இங்கே எங்களோட நின்று வேலை செஞ்ச பொறுப்பாளர்களோட பழகி நிற்கிறதால, தொடர்புலேயே இருந்துன்னு இருக்கிறதால எங்களால் அதை உணர முடிஞ்சுது. ஆனால் இந்த வாய்ப்பு அவனை நம்பி போன இளைஞர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் கிடையாது. சொல்ல சந்தேகம், இப்போ ஒருத்தரை பேச கூப்பிடுறீங்க, ஒரு நிகழ்ச்சின்ற மாலை இருக்குன்னா காலையிலே வந்துடுவார். காலையில் வந்த உடனே நிகழ்ச்சி குறித்து என்னென்ன விஷயங்கள் பேசணும், அரசியலாக என்னென்னலாம் உரையாடணும்னு உங்களோட ஏதாவது புத்தகங்கள் குறித்து உரையாடுவாரா, கருத்துக்கள் குறித்து பேசுவாரா? கேட்டீங்கல்ல, புத்தகங்கள் தொடர்பாக நிறைய பேர் அவன் தொடர்பாக இருக்கிற அந்த ஆட்கள், வெளிவர ஆட்கள் கூட சிலர், யாரோ ஒரு தம்பியை சொல்லியிருந்தோம்ல, அவர் நல்ல வாசிக்கிறவர், நல்ல அறிவாளி, ஆனால் இருந்தாலும் அவர் இந்த மாதிரி பேசணும் தப்புண்டு. அது முற்றிலும் பொய்யானது, அது ஒரு தப்பான நம்பிக்கை. புத்தகம் படிக்கிற பழக்கமே சீமானுக்கு கிடையவே கிடையாது, எப்பொழுதுமே கிடையாது. சிறை தாங்க, சாதாரண ஆட்கள் கூட சிறையில் புத்தகம் படிப்பாங்க. ஏன்னா நானும் சிறையில் இருந்துக்கிறேன், அங்கே இருக்கிற தண்டனை கைதிகள் என்கிட்ட புத்தகம் கேட்பாங்க. சிலர் ஈழம் தொடர்பான ஆண்டன் பாலசிங்கத்துடைய போரும் சமாதானமும் விடுதலை தொடர்பான இது. அதே இன்னொரு தண்டனை கைதி பெரியாருடைய குடியரசு தொகுப்பு நான் கொடுங்க, நான் படிக்கணும், நான் அவங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதை நான் திருப்பி நூலகத்திலே வச்சுருக்கேன், தேவைப்படுறவங்க எடுத்து படிக்கணும். போரும் சமாதானம் புத்தகத்தை கொடுக்க முடியாது, அதை அத்தனை பக்கத்தையும் நகல் எடுத்து அதுக்கு வேறு ஒரு அட்டை போட்டு கொடுக்கணும். அப்படி இல்லை, ஆனால் நீங்கள் கொடுத்துருங்கண்ணா, நாங்கள் எடுத்துக்கணும், அவன் சொல்லி எடுத்துக்கணும், நம்ம வார்டன் தான் நான் சொல்லி எடுத்துக்கணும். அது மாதிரிலாம் உணர்வோடு படிப்பாங்க. ஆனால் சீமான் சிறையில் இருக்கிற வரைக்கும் சீமான் விரும்பி படிக்கிறது அம்புலி மாமா, இந்த காமிக்ஸ் புத்தகம், படக்கதை இருக்குல்ல, இந்த மாதிரி புத்தகங்களை தான் கேட்பாங்க. அதான் கதை சொல்றதுக்கு சுவாரஸ்யமா இருக்கு. உண்மைங்க இது. நீங்க நான் சொல்றேங்க, சீமான் இந்த புத்தகத்தை நான் படித்தேன், நீ சொல்லுங்க. இந்த புத்தகத்தை நான் படிச்சேன், ஒரே ஒரு புத்தகம் சொல்லுங்க, ஒரே ஒரு புத்தகம். அவன் சொல்ற தமிழ் தேசியத்தில் கூட ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து சொல்லுங்க. இப்போ பெரியார் மீது ஒரு அவதூறு வச்சான்ல, அவன் எதை படித்தான்? சும்மா 2 வரியில எடுத்து எவனாவது சொல்றதை வச்சுன்னு அவன் பேசுறான். அது ஆதாரம் கொடுறான்னா அதுக்கு எவ்வளோ புத்தகம் மாட்டான் பார்த்தீங்களா? சில புரோக்கர்கள் வீட்டில் போய் வீடியோஸ்லாம் எடுத்து போட்டிருக்கிறாங்க. அதில் அவர் புத்தக கூட்டத்துக்குள்ள எந்திரிக்கக்கூடிய ஒரு புத்தர் போல தான் அவரை காட்சிப்படுத்துறாங்க. புத்தகத்தை வச்சிருக்கிறவங்களாம் படிக்கிறவன அர்த்தமாங்க. படிக்கிறவன் என்னைக்குமே இல்லைங்க, நீங்க ஏதாவது ஒரு புத்தகத்தை நீ படிச்ச புத்தகத்தை ஒன்று சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுங்க. இப்போ இங்க வந்தப்பையும் புத்தகம்லாம் படிக்கல, எப்பயுமே படிக்க மாட்டாப்லங்க. வேற என்ன பேசுவீங்க? நான் இல்லைங்க, கோவையில் கோவை சிறையில் இருக்கிறாப்ல மணியரசன், சீமான், கொளத்தூர் மணி 3 பேரும் இருக்கிறாங்க. அங்கே ஒரு 3 பேரும் நான் கலந்துக்கிறேன் ஒரு கூட்டம். அதில் வழக்கு பதிவு பண்ணிவிட்டு சிறையில் இருக்கிறாங்க. நான் இங்கேருந்து பார்க்க போகிறேன்.
பார்க்க போகும்போது மணியனை பார்த்துன்னுக்கிறேன். இதே சீமான் வராப்புல, தலைவரா மூத்தவர்கிட்ட சொல்லுங்க, அவர் மணியனை மூத்தவர்கிட்ட சொல்லுங்க, இங்கே வந்தாலும் புத்தகம் படிக்கிறார், அங்கே கொள்கைன்னு பேசிட்டு தானே உள்ளே வந்துக்கிறோம், அப்புறம் இங்கே வந்து பேசுகிறேன் படிச்சுட்டு இருந்தா எப்படி தலைவரை நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மணியனை சொல்லுவார். எனக்கு இங்கே வந்தால் படிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, அதனால் தனியாக நான் போய் படிக்கணும்னு தாங்க நினைப்பேன், இருந்தாலும் விடவே மாட்டுறாருங்க அண்ணா அப்படின்னு ரொம்ப இது பண்ணுவார். விடாமல் என்ன முடிக்க வச்சிடறாப்புல, மூத்தவர் கையை பிடிச்சி இழுத்துன்னு வராப்புல, ஏதாவது கதை பேசணும், எதையாவது பேசணும், இல்லைன்னா உப்புக்கறி எப்படி செய்யறது, படிக்கிற எதுவுமே கிடையாதுங்க. எதை இது வரைக்கும் எதை பத்தி அவன் மேடையில பேசின எந்த விஷயத்தையும் அவன் படிச்சு தெளிவு பெற்று பேசுறதே கிடையாது. அப்புறம் எப்படி இவ்வளவு விஷயங்கள் அவர் பேசுறாரு? என்ன விஷயம் பேசுறாப்ல நீங்க சொல்லுங்க, எல்லாம் ஒரு வரி அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. பாதையை உருவாக்கு, தேடு, ஏங்க இதெல்லாம் கொட்டேஷன் இது, நீங்க யார் வேணாலும் சொல்லலாம். அவன் இயல்பா வந்து ஒரு கதை வசனம் எழுதுறவன் தானே, உனக்கு இதெல்லாம் வராதா, இந்த ரெண்டு வரியெல்லாம் மனசுல வச்சிருக்க முடியாதா, அதே தப்பா சொல்லுவான். ஒரு தடவை இவரு சொன்னதுன்னு சொல்லுவான், இன்னொரு தடவை அவரு சொன்னாருன்னுவான். இல்ல ஒரு தடவை நீங்க சொன்னதா ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாரு, மற்றவங்க சொன்ன தகவல் அது அதை விட பெரிய பொய் அது. அதாவது நீங்க அந்த பேட்டி பார்த்தது இல்லையா? ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சியம். சீமான் வந்து இலங்கைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம பொட்டு அம்மான் தோழர் மூலமா ஒரு சின்ன தோழரை அனுப்பி விட்டு சீமான் வீட்டுக்கு வந்து சில பார்க்கறதுக்காக வந்து பொட்டு அம்மானே தோழர்கிட்ட சொல்லி ஆள் அனுப்பி விட்டுருக்காங்க. ஆமா, அதுல பேரை உச்சரிச்சிருப்பாரு, லோகையப்பன் தலைவர்கிட்ட சொல்லிதான், தலைவர் லோகையப்பன் சொல்லிதான் ஒரு பையனை அனுப்பிச்சுட்டாப்ல. எங்க வீட்டுல தான் இருந்தா, நான் தான் செலியன் கேமராமேன் சென்னையில இருக்கிறான். அவர் தான் டூலெட் படத்தோட டைரக்டர். அவரு செலியன் கிட்ட சேர்த்து விட்டாரு. அதான் அவர் தானே சொல்றீங்க. இந்த போட்டோகிராஃபி பத்தி கேமரா பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லி விடுங்கடா அப்படின்ட்டு அந்த தம்பி வந்தான். வந்துட்டு தன்னை வந்து இது பண்ணிட்டு இருந்தேன். நான் அப்புறம் சொல்லி விட்டேன். அதே வந்து அவன் போயிட்டு ரொம்ப நேரம் காக்க வைக்கிறாங்கன்னா அங்கேருந்து எனக்கு தொலைபேசி பண்ணான். ஆனால் மணிக்கணக்காக வெளியே உட்கார வச்சுருக்குறாங்கண்ணான்ட்டு, பக்கத்தில் யார் இருக்கிறான் ஃபோனை கொடுப்பா அப்படின்னு. இப்போ கொடுத்த உடனே இந்த மாதிரி நான் சொல்கிறேன், இப்போ யாருப்பாண்ணா, நான் இந்த மாதிரி பேசுகிறேன்பா, அவர் அந்த தம்பி இட்டுன்னு போய் அவர்கிட்ட பேச கொடுப்பா அப்படின்னு. சரிங்கண்ணா. அப்புறம் இட்டுன்னு போய் விட்டோன்னே, ஏன்பா இவ்வளோ நேரம் காக்க வைக்கிறேன், இல்லை தலைவரை கொஞ்சம் வேலையாகிடுச்சு, வர பிள்ளைங்களை பார்த்து இது பண்ண, அந்த தம்பி ஒரு உதவி கேட்குறாரு, அதை செஞ்சு கொடுப்பா அப்படின்னா. சரி நான் செய்கிறேன் அப்படின்னா. இவ்வளோதான். அவர் எதையுமேங்க ஒருவேளை உங்கள்கிட்ட சொல்லாம விட்டுட்டாரோ, நான் வேவு பார்க்கறதுக்கு தான் அவர் அனுப்பியிருக்கேன்னு. உங்களை நம்பாம அவரை நம்பி அவர்கிட்ட நேரடியாக இவரை வேவு பார்த்துருந்தாருன்னா உண்மையிலேயே 3 வருஷம் வேவு பார்த்தான்னு சொன்னார்ல, 3 வருஷம் இல்லை 3 நாள் வேவு பார்த்துருந்தாலே செருப்பால் அடிச்சு தெரிஞ்சுருப்பாரு. இவன் யோகி இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருந்தா என்ன செய்வாரு? 3 நாள்ல என்ன தெரிஞ்சிருன்றீங்க? 3 நாள் கிடையாதுங்க, அவர் பார்க்கணும் நினைச்சா 3 நிமிஷத்துல பார்த்துருவார். புரியுதுங்களா? ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் பொட்டமனே எனக்கு மயிருன்னு சொன்னவன் தானே. இப்போ நீங்க பொட்டம்மன் அவர்களை ரொம்ப நேசிச்சதா நீங்க சொல்றீங்க. இன்னும் நீங்க உங்களோட நீங்க அங்க போயிட்டு பயிற்சியெல்லாம் எடுத்ததாக நீங்க நம்ம ஷூட் பண்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு போட்டோஸ்லாம் நிறைய காமிச்சிங்க. அங்க நின்று அந்த உடையில நின்று அந்த படங்களை நானா அவங்க தாங்க எடுத்து வந்து கொடுத்தாங்க. இப்ப நீங்க அவ்வளவு நான் அங்க சந்திச்ச என்ன இங்க வந்து சந்திக்கிறதுக்கு அங்கேயே என்னை சந்திச்சு என்னோட கலந்துரையாடல், நான் வருவேன் அங்கே வந்து உங்களோட சந்திப்பேன், உங்களோட நின்று வேலை செய்வேன் அப்படின்னு வந்த தோழர்களை எடுத்து வந்தது தான் இது. நீங்க நிறைய போட்டோ காட்டுறீங்களே, இப்போ ஒரே ட்ரெஸ் போட்டு 3 போட்டோ வச்சிருக்காருங்க. 3 போட்டோ தான் காட்டணும். ஏன்னா அதுக்கு மேல எப்படி எடிட் பண்ண முடியும்? நீங்க எப்படி அவ்வளவு போட்டோ? இப்போ இந்த போட்டோஷாப்லாம் எந்த லெவலில் வேணாலும் கொடுத்து பார்த்துக்கலாம். அது எடிட் பண்ணதா எடிட் பண்ணாதான்றது இல்ல. இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடிட் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணிக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாதுங்க. ஈழ விடுதலை இப்படி ஒரு இனப்படுகொலையோட அழிஞ்சு போனதில் இன்னைய வரைக்கும் வேதனையில் வாழ்ந்து நிற்கிறவங்க, தமிழ்நாடு விடுதலை தான் எங்களுக்கு. மணியண்ணன் வந்து இந்த மாவீரர் நாள் உரையில் போது அதை தான் சொன்னார். என்னுடைய நாட்டு விடுதலை எங்களால் பெற முடியல, மலடி புள்ள பத்துக்க முடியாத மலடி குழந்தை பத்துக்கிற பொண்ணுக்கு ரத்தம் கொடுத்துட்டு என்னுடைய ரத்தம் அந்த தாய் மூலமாக பாலா போய் அந்த குழந்தைக்கு போகிறதுல ஒரு சந்தோஷப்படுவோம்ல, அந்த அடிப்படையில் தான் ஈழ விடுதலையை நாங்கள் ஆதரித்து வேலை செஞ்சோம். நம்மால் பெற முடியாத பக்கத்தில் இருக்கிற நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் வந்து விடுதலை அடையணுன்றதில்ல, அந்த உணர்வு தான் எங்களுக்கு. தமிழ்நாடு தமிழருக்கு என்ற தந்தை பெரியாருடைய அதை ஏற்றுக்கொண்டவங்க, தமிழ்நாடு விடுதலையை நாங்கள் நேசிக்கிறவங்க. அந்த அடிப்படையில் தான் தமிழீழ விடுதலையை நாங்கள் நேசித்தோம்.
அது இவ்வளவு கொடூரமா அழிக்கப்பட்டதுல இன்னைக்கும் வேதனை இருக்குது. இவ்வளவு மாதிரி அதை சொல்லி பிழைப்பு நடத்துறது கிடையாது. எங்களை போல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க இங்க. இந்த முறை மணியண்ண 2009 நடந்த இனப்படுகொலைக்கு அப்புறம் நீண்ட நாளுக்கு அப்புறம் இந்த மாவீரர் நாளுக்கு அவரை நான் கூப்பிட்டு இருந்தேன். நான் இப்போ அவரை சொல்லி கூப்பிடுறேன், நீங்க உங்களுக்கு புலிகளோட மேதகு பிரபாகரனோட இந்த தொடர்புகளை நாங்கள் அறிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். எனக்கு ஓரளவுக்கு தெரியும், அது அவர் சொல்லி கிடையாது. நான் நாட்டுக்கு போயிருக்கும் போது பல பொறுப்பாளர்கள் தளபதிகளை சந்திக்கும் போது அவங்க எனக்கு சொன்னது, இது இவங்களுடைய சார்பாக நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லும்போது, என்னுடைய மில்லர் அரங்கத்தில் அது மாவீரர் அரங்கம், அதில் மாவீரர்களுடைய தளபதிகளோட எல்லாருடைய படங்களும் அங்கே வச்சுருக்கோம். மாவீரர் நாளில் அதை நாங்கள் மலர்களால் அலங்கரித்து அவங்களுக்கு தியாக தீபம் ஏற்றி இது பண்ணுவோம். அப்போ அந்த படங்களை பார்த்த உடனே அதில் இருக்கிற அநேகம் பேர் நேரடியாக அவரோட தொடர்பில் இருந்தவங்க. இங்கே இருந்த பயிற்சி வகுப்பை பொறுப்பேற்ற புலேந்திரன், பொட்டம்மன், சந்தோஷ் மாஸ்டர், ராய் போன்ற அத்தனை தளபதிகளும், அதுக்கடுத்து முக்கிய தளபதிகளாக இருந்த கட்டளை தளபதிகளாக இருந்த எல்லாருமே அவருக்கு நேரடியாக பழக்கத்தில் இருந்தவங்க. அதனால் அவர் பேச ஆரம்பித்தவொடனே இப்படி படத்தை பார்த்தோன்னே அவரால் பேச முடியல. 2 முறை கண் கலங்கிட்டு, சரி நாம் அதுக்குள்ளே போக தேவையில்ல, நாம் இந்த இனப்படுகொலைக்கு தீர்வு காண்றது எப்படின்றதை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு பல்வேறு நாடுகளில் நடந்த இனப்படுகொலை, அதற்காக தொடர்ந்து அவங்க முன்னெடுத்த வேலைகள், அது எத்தனை ஆண்டு வேணுனாலும் சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலான்ற விவரங்களை பற்றி பேச விட்டார். இப்போ பேசும்போது கூட அந்த படங்களை பார்க்கும்போது கண் கலங்குறாருன்னா அதுதான் உணர்வு. ஒரு இனப்படுகொலையில் மிக கொடூரமாக அழிக்கப்பட்ட விடுதலை புலிகள், அதனுடைய தலைவர் உள்ளிட்ட அத்தனை பேரை பற்றி கக்கன்னு சொல்லி சிரிக்கிறது எவ்வளோ கீழ்த்தரமானது, பொய். இல்லை, அவரும் உணர்வோட பேசி சிறைச்சாலைக்கு அவன் ஒரு நடிகங்க, அவன் ஒரு இயக்குனர், நடிப்பு சொல்லி தருவான்ல. அதே இதை தான் இங்கே பண்ண. அவன் கலைவசன நடிப்பு இது சினிமாவில் எடுப்படல, ஆனால் இங்கே வந்தால் பாருங்க எடுபடு. இந்த நடிப்பு இங்கே எடுபட்டு அங்கே 10 பைசா பிரயோஜனம் பண்ணல. இப்போ அவர் கட்சியில் வீணரசைய தம்பின்னு தான் அவர் கூப்பிடுவாரு, உங்களெல்லாம் தம்பின்னு தான் கூப்பிடுவாரா? என்ன தலைவர்னு தான் கூப்பிடுவார், கேட்டுவார். ஏன் உங்களை மட்டும் என் தலைவர்னு? அது எனக்கு தெரியாது, நான் அவரை தம்பின்னு கூப்பிடுவேன். ட்ரீட்மெண்ட் எதுவும் போச்சுக்கலாம், நான் தம்பின்னு கூப்பிடுவேன். ஏன் உங்கள் ஃபோன் எடுக்க மாட்டாரு? அவர் யார் ஃபோனுமே எடுக்க மாட்டார் அவர். இல்லை, குறிப்பாக எல்லாரையும் பேசும்போது இல்லை, உங்கள் ஃபோனை அவர் எடுக்கல, ஆனால் அதுக்கு மாற பக்கத்தில் இருக்கிறவங்க அண்ணே என்னாச்சுன்னே அப்படின்னு உங்கள்கிட்ட திருப்பி கால் பண்ணுறாங்களே. இல்லை, நம்ம பண்ணுறது கிடையாது. அவர் டேவிட் பெரியார் தான் அடிச்சாம்பளம் இது. இல்லை, இப்போ நீங்கள் இவ்வளோ உணர்வுபூர்வமாக ஈழம்னு சொன்னோடனே நீங்கள் அதுக்குள்ளே ரொம்ப உணர்வுபூர்வமாக உள்ள போயிட்டீங்க. ஏங்க இன்னமும் தனிமையில் இரவு நேரங்களில் அந்த எண்ணங்கள் நான் இப்போ மொபைலில் அப்படி பார்த்துருக்கோம், அந்த படங்கள் வந்தாலே தள்ளிடும். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் நம்மளை அந்த ஒரு படம் நம்மளை அப்படியே நிலைக்குள்ளே வைக்கும். அவன் தன்னுடைய தாயை மிக தரக்குறைவாக பேசுகிற ஒரு தரங்கட்டவங்க. அவன் தன்னுடைய தாயை எவனுமே சொல்ல மாட்டான். ஒரு தரங்கட்டு போய் குடிச்சிட்டு வாழ்க்கையை இழந்து போய் கிடக்கிறான், அவன் கூட பெத்த தாயை சொல்ல மாட்டான். அவளை தரங்கட்டு தானே. ஏன்னா அந்த அம்மா எனக்கு சொல்லி கண்ணீர் விட்டிய மரியாதை சொன்னார், இல்லை அது உண்மை. இந்த அம்மா கதறுவாங்க. இல்லை, எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாங்கன்னு தானே பேசுகிறாரு இப்பயும். அவன் வெளியே ஒன்று பேசுகிறாங்க, அவன் உள்ளும் புறமும் வேறங்க. அவன் வெளியில் பேசுறது அத்தனையுமே அது ஒரு நாடக நடிப்பு மாதிரிங்க. அது அவன் உண்மையிலே அப்படி கிடையாது. மிக கீழ்த்தரமான அருவருக்கத்தக்க ஒரு மனுஷன். அவன் என்ன பேசி தன்னுடைய சுகபோக வாழ்க்கைக்காக அவன் அதிகாரத்தை அடையணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, அந்த அதிகாரத்தை அடையிறதுக்கு, அந்த பணத்துக்கும் பதவிக்கும் புகழுக்காகவும் அவன் எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி போவான். இல்லை, உங்கள்கிட்ட அதை சொன்னது யார்? அம்மா அவங்க அம்மா தான் என்கிட்ட தொலைபேசி பண்ணுவாங்க. அவங்க தம்பி பீட்டர் ஜேம்ஸா? ஆமாம், ஜேம்ஸ். அந்த தம்பி பீட்டர் ஜேம்ஸா? அவன் தம்பி பேர் ஜேம்ஸ். யார் தம்பி? சைமன் செபாஸ்டியனுடைய தம்பி பேர் ஜேம்ஸ். அப்போ அந்த தம்பி வந்துட்டு போவாப்புல, நல்ல தம்பி, நல்லா பழகுவான், நல்லா பேசுவான், வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போவான். அப்போ இந்த மாதிரி செய்தி சொல்கிறாப்புல. ஆனால் என்னெல்லாம் ரொம்ப இப்போது நம்ம அதை பொதுவெளியில் அந்த வார்த்தைகளை உச்சரித்து பேச முடியும்னா இந்த மாதிரிலாம் பச்சையாக பேசுகிறாங்களே நம்மளை சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தம்பி சொன்னது என்ன இந்த மாதிரி சொல்கிறாப்புலண்ணே, அம்மாவை அதை விட மிக மோசமாக ரொம்ப ரொம்ப தரங்கிட்ட பேசுகிறாப்புலண்ணே. என்ன அம்மா கிட்ட உங்கள் எண்ணெய் கொடுத்துக்கிறேன், அண்ணங்கிட்ட பேசுங்க அப்படின்ட்டு. அம்மா பேசுவாங்கண்ணே அப்படின்மா அந்த அம்மா பேசுனாங்க என்கிட்ட. என்ன சொல்கிறாங்க? பல முறை பேசிக்கிறாங்க. இந்த மாதிரிப்பா நான் இதம்மா கேட்டேன், அந்த நடிகையோட எம்பா குடும்பம் நடத்துகிற
நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப அவங்க சொன்னாங்க, அந்த வார்த்தையிலே சொன்னாங்க, சும்மா சொல்லுவாங்க, பொறப்பா நினச்சி சொல்கிறேன்பா, உன்னை என் பொறப்பான்னு நினச்சி சொல்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி ஆகுது அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறது. அம்மாவை அங்கே போனவள இங்கே போனவள அதை செஞ்சவள இதை செஞ்சவள அடி நீ என்ன ஊர் மேலே போனவா, நீ என்னடி எனக்கு வந்து இது பண்ணுறது, அப்போ இது ரொம்ப கம்மி. நீங்கள் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சொல்கிறீங்க, அதுவே இவ்வளோ ரொம்ப கம்மி. அவ்வளவும் எதுக்காக பேசுறாரு, அந்த நடிகையோடு காதலிச்சத அம்மா கேட்டதுனால. அப்படி ஓ அவங்க அம்மா கிட்ட அவ்வளோ நீ ஏன் காதலிக்கிறேன்னு கேட்கறதுக்கு அப்ப அந்த புத்தி தான் பெரியார் வந்து தாயும் இது பண்ண சொன்னாரு, சகோதரியும் இது பண்ண சொன்னாருன்னு பேசின சென்ஸ். பேராசிரியர் சுபவி ஐயா பேசும்போது சிக்மண்ட் ஃப்ராய்டு சொன்னதா சொல்லியிருப்பாரு, நம்ம உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வெளிப்பாடா வரும். சீமான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அருவருப்பான கற்பனைகள் வெளியே வருதுன்னு பேசியிருந்தாரு. அவங்க அம்மா இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட சொன்னாங்க? இல்லைங்க, அந்த தம்பி இருக்கிறாப்புல, அவங்க சீமானோட தம்பி வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாப்புல, அம்மா நீ இந்த மாதிரி லோகாய பண்ண இருக்கிறாரு அண்ணங்கிட்ட சொல்லுங்கள், இவர் சொன்னால் கேட்பாப்புல. யாரு நீங்க சொன்ன சீமான் கேட்பாரா? அப்போ அந்த அளவுக்கு நெருக்கமாக இருப்பாப்புல, உண்மையிலே நெருக்கமாக இருப்பாப்புல, நம்ம சொன்னாப்புலன்னா கேட்பாப்புல. அப்போ வந்து சரியாக இருக்கிற மாதிரி நாங்கள் நம்பின காலகட்டம். ஓகே, புரியுதுங்களா? அந்த நடிப்பு வெளிவராத அந்த காலகட்டம் அது. அப்போ நாங்கள் உண்மையாக இருப்போம், ஒரு அக்கறையோடு தான் பேசுவோம். புரியுதுங்களா? உரிமை எடுத்துன்னு தான் பேசுவோம். அப்போ அந்த நம்பிக்கையில் அந்த தம்பி சொல்ல அந்த அம்மா பேசுகிறாங்க. அவ்வளோ மோசமான ஒரு நபர். ஆனால் வெளியில் வந்து பிள்ளைகள் ஒரு நல்ல தாய்க்கு தோப்பனும் பிறந்திருந்தா இப்படின்னு பேசினுக்கிறான். சொந்த தாயே இவ்வளோ தரமாக பேசுகிறான் அவன். அவங்க அம்மா கிட்ட மட்டும்தான் அப்படியா, அல்லது வீட்டில் அக்கா தங்கச்சிலாம் இருக்காங்களா, அவங்ககிட்ட எப்படி பேசுவார்? அவங்க சீமானுடைய தம்பி சொன்னதுன்னா அக்காவையும் இப்படி தானே திட்டுறாப்புல, இந்த மாதிரி மோசமாக திட்டுறா, சூனா பூனா இந்த மாதிரி வார்த்தை. இதே தான் ஏற்ற முடியாத அருவருக்கத்தக்க வார்த்தை தான் அது. அம்மாவாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, தங்கச்சியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அதான். இப்போ சம்பாதிச்சார்ல நீங்கள் மீட்டிங்க்கு கொடுக்குற காசு, அவர் சில பேர்கிட்ட ஏமாற்றி வாங்கின காசு, அந்த நடிகை ஏமாற்றி கொஞ்சம் காசு வாங்கினாருன்னு அந்த நடிகையை வாக்குமூலம் கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் அம்மாவுக்கு கொடுக்கறது, வீட்டை பார்க்கறது, அந்த மாதிரி எல்லாம் அது தெரியாதுங்க நமக்கு. அதெல்லாம் கூட தான் உங்கள்கிட்ட அவங்க பேசினாங்களான்றதை கேட்குறேன். இதுதான் சொல்றாங்க. அதாவது தன்னை இந்த மாதிரி நடத்தி நிற்கிறாப்புல, குடும்பம் நடத்துறாப்புல, நடிகையோட குடும்பம் நடத்துறாப்புல, அது வேணான்னு சொல்லுங்க, இதை தாம்பா கேட்டால் இதுக்கு போய் நம்மளை இப்படி திட்டுறாப்புல. யாராவது பெத்த தாய் அது மாதிரி சொல்லுவாங்க, நீங்களாம் அந்த மாதிரி பேசியிருப்பீங்களா? அந்த அம்மா சொல்லிட்டு தான் சொன்னாங்க, என் பொறப்பான்னு நினச்சி உன்கிட்ட சொல்கிறேன்பா, இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தேன், என் பொறப்பான்னு நினச்சி உன்கிட்ட சொல்கிறேன்பா. ஏன்னா அவ்வளோ கெட்ட வார்த்தையை அவன் நம்மகிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு சங்கடம் இருக்குல்ல, அதனால் என் பொறப்பு மாதிரி நினச்சி சொல்கிறேன்பா உன்னை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவன் பேசுகிறான், அந்த தமிழுடைய பண்பாடை பேசுகிறான். அவன் தான் இப்போ ஒட்டுமொத்த குத்தகைதாரர் மாதிரி. நீங்கள் இது குறித்து சீமான்கிட்ட பேசுனீங்களா? அம்மா இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணி வருத்தப்படுறாங்க, திருந்தி ஒழுங்கு என்னன்னு நான் சொல்கிறது, அதை நம்ம என்னன்னு சொல்கிறது, எப்படி சொல்கிறது? ஏப்பா உங்கள் அம்மா போய் இந்த மாதிரிலாம் திட்டுறேன்னு எப்படி சொல்கிறது? அதனால் நான் அதை தவிர்த்துக்கணும். இந்த குடிப்பழக்கம் அவருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தது. குடிப்பழக்கம் குடிதாங்க. அது அது என்ன மாதிரியான விளைவுகளை அவர்கிட்ட ஏற்படுத்துச்சு? ஏன்னா 2003 நீங்கள் பார்க்கும்போது அறிமுகமாகறீங்க, அவ்வளோதான். ரொம்ப குடிக்க அடிக்ட் ஆகுறது அப்படிங்கிற அந்த சென்ஸ் அவருக்கு ரொம்ப வந்தாலே குடிதாங்க. வந்தாலே குடிதான். பெரும்பாலும் நான் அறைக்கு போகிறத தவிர்த்துக்குவேன். அதை அவரும் விரும்ப மாட்டார். இப்போ நம்ம தோழர்கள் இங்கேயே வந்துருக்குறாங்க, நம்ம தோழர்கள் தான் அதை கிட்டேருந்து பார்ப்பாங்க, வேணா தலைவரை வரவானான்னு சொல்லிட்டு. நான் வந்த உடனே அறைக்கு ரிசீவ் பண்ணி விட்ட உடனே, தலைவர் நீங்கள் போ தலைவரா, அதாவது தம்பிலாம் இருக்கிறாங்களே இதை பார்த்துக்கணும், உணவு மட்டும் செய்யறது மட்டும் செஞ்சு கொடுத்தாச்சுக்கணும், அவ்வளோதான். அப்புறம் விதமான சிறையில் இருக்கும்பொழுது 74 நாள் சிறையில் இருக்கும்போது சிறை மாதிரி வச்சிருந்த ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் என்ன விதமான உணவு கிடைக்குமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம். காலையில் 6 மணிக்கெல்லாம் உணவு போகணும், மதியம் 11 மணிக்கெல்லாம் சரிக்கு உணவு, மாலை 5 மணிக்கெல்லாம் உணவு போகணும். என்னென்ன உணவு உள்ளே கொடுத்தோன்னு வச்சுங்க, ஆமக்கறி, அது ஒரு சொன்னப்போ அந்த பன்றிக்கறி அதெல்லாம் உள்ளே போச்சுங்களா?
அதாவதுங்க இப்போ நம்ம தோழர்கள் இருக்கிறாங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு உணவு வந்து எல்லாமே அசைவ உணவு தான். இப்போ இவங்க வீட்டில் வந்து மீன் குழம்பு நல்லா வைப்பாங்க, இவங்க வீட்டில் கறி குழம்பு நல்லா வைப்பாங்க, இவங்க வீட்டில் நாட்டுக்கோழி இது வைப்பாங்க, ஆட்டுக்கால் பாயா அவங்க வீட்டில் நல்லா வைப்பாங்க. அப்படின்னா காலை ஒன்று, மதியம் ஒன்று, இரவு ஒன்று. அப்போ அதை பிரிச்சுக்குவோம். உங்கள் வீட்டில் இன்றைக்கி இதை செய், மதிய உணவு வந்து நீ செய், நீ இன்றைக்கி எடுத்துன்னு போகணும், காலை உணவு நீ எடுத்துன்னு போகணும். இப்போ இது ஹாட் பேக் போட்டு கூடுதலாக இப்போ ஒரு ஆளுக்கு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கட்டோன்ற மாதிரி ஒரு 3-4 பேருக்கு வர்ற மாதிரியா தான் செஞ்சு கொடுத்தானுப்போம். ஒரு நாள் கூட அசைவம் இல்லாமல் உணவே கிடையாது. சிறை வரலாற்றிலே இப்படி வந்து ஒருத்தவங்க கவனிக்கப்பட்டிருப்பாங்கன்னா ரெண்டாம் சரி நம்ம இனத்துக்காக சிறைக்கு போய்க்கிறான்ற அந்த உணவு தான். அத்தனை இளைஞர்கள் அப்படி வேலை செய்வாங்க. அதிகாலையில் போகணும். இங்கேருந்து காலாப்பட்டு அரியாமத்துலேருந்து காலாப்பட்டு போகணும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அது ஒரு வீட்டில் தயாராகும். ஒரு நாளைக்கு இதெல்லாம் தோழர்கள் வந்து சொல்லுவாங்க, அண்ணா நாளைக்கு காலை உணவு நான் ரெடி பண்ணிடுறேன், இது செஞ்சிடறேன் அப்படின்னா முன்னாலே அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம், வாங்கி கொடுத்துருவோம். இதுக்காக மெனக்கிட்டு போய் மீன் வாங்குறது எல்லாம் வசதியான வீட்டு தோழர்களா? இல்லை, சாதாரண தோழர்கள் தான், ரொம்ப எளிய தோழர்கள் தான், ரொம்ப சாதாரண தோழர்கள் தான். எல்லாம் உணர்வு தான், இன உணர்வு தான், வேற ஒன்றும் கிடையாது. நம்முடைய பெரியாரை பேசலாம், பிரபாகரனை பேசுகிறான்ற அந்த பற்று தான். அப்படி ஸ்டார்டட் போய் தான் அவன் சொல்கிறான், இந்த திருட்டு கும்பல் கூட இருந்தேன், தெரியாமல் இந்த திராவிட திருட்டு கும்பல் கூட இருந்தேன். அப்புறம் 2008 அங்கே போயிட்டு வந்த உடனே தான் நான் தெளிவுபட்டேன், தமிழன்னா யார், தமிழ் தேசியன்னா யார், தமிழ்நாட்டுக்கான அரசியல்னா யார் அப்படின்னு. இங்கே வந்திருக்கும் போது தான் இங்கே ஒரு நிருபர் கேட்குறாரு, அப்போ நீங்கள் பெரியார் படத்தை வீட்டில் வச்சுருக்கிறீங்களே? ஆமாம் அப்படின்னு. நான் அது என் பிள்ளைக்கு நான் சொல்ல தேவையா, நான் கடந்து வந்த பாதை இப்போ நான் பயணிக்கிற பாதை இதுன்னு சொன்னேன். அப்போ நான் இன்னொன்று சொல்லல, உங்கள் அம்மாவை கட்டிக்கிறதுக்கு முன்னால நான் இவங்களோட குடும்பம் நடத்தினேன்னு விஜயலட்சுமி படத்தை வீட்டில் வச்சுக்கலாமா? வைக்கணும்ல, வைக்கணும் தானே. அதெல்லாம் இந்த லாஜிக் எனக்கே தொடருது. இத்தனை வீடியோ பண்ணிருக்கேன். உங்க அம்மாவை நான் வச்சுக்கிறதுக்கு முன்னால இவங்களை தான் நான் வச்சிருந்தேன் வரலாறு சொல்லணும்ல. அவனுக்கு வரலாறு தெரியாம போடும்ல. உன்னுடைய இந்த வரலாறுலாம் உங்க பிள்ளைக்கு இல்ல. ஆனா இன்னொரு லாஜிக் கிடைக்கும்ல, செவரு பத்தாது இல்ல, செவரு பத்தாது, பக்கத்து வீட்டு வரைக்கும் போய் மாட்டோம்ல. 2.5 லட்சத்துல வீடு வாடகை எடுத்து வச்சுக்கிறோம். 2.5 லட்சத்துல வீடு வாடகை இருக்கிறவர் எளிய பிள்ளை பிச்சை எடுத்து தான் வாழறோம். இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணு கூட அந்த பொண்ணுக்கு பின்னால் இருக்கிற சொத்து தான். அன்னைக்கு விஜயலட்சுமியை ஏமாத்தம் அன்னைக்கு நல்ல சோர்ஸ்ல இருந்த பொண்ணு. அது சோத்துக்கு வழி இல்லாத கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அந்த அன்னைக்கு அந்த பொண்ணு நடிச்சுக்கின்னு பாவம். இப்ப எனக்கு ஒரு சந்தேகம், அந்த கோபம் எல்லாமே நியாயமானதுங்க. முற்றிலும் ஏமாற்றப்பட்டிருக்குது இல்லை, முற்றிலும் சுரண்டப்பட்டிருக்குது. பொருளாதாரத்தை சுரண்டிக்கிறான், தனக்கு தேவையான பயன்படுத்திக்கிறான், பயன்படுத்திக்கின்னு குப்பை மாதிரி தூக்கி போட்டுறான். இறுதி போர் இருக்கும்போது ரொம்ப துக்கம் இருந்தப்ப அங்கதான் இது பண்ண. இப்ப ஒரு சந்தேகம், இப்ப நீங்க வந்து 2003 இருந்து அவரை பேச கூப்பிடுறீங்க, அப்போ வந்து கவர்ல பணம் வச்சு கொடுத்துருப்பீங்க. அப்ப இருந்த சீமானுக்கும் விஜயலட்சுமி வந்ததுக்கு பிறகு பினான்சியலா அவருக்கு இருந்த மாற்றமும் ஏதாவது வித்தியாசம் விசிபிளா தெரிஞ்சிச்சா? இல்லையா பாய்யா, இப்போ வந்தாலும் செலவு பண்ணுறது இங்கே நம்ம வந்து அரை போடுறது, தங்க வைக்கிறது, அதெல்லாம் வந்து நம்ம செஞ்சுன்னு தான் இருப்போம். அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் அந்த அப்பாவி இளைஞர்கள்லாம் வந்தானுங்க, நம்மளை தள்ளி விட்டுன்னு வந்தானுங்க. வந்த உடனே அவனும் கையில் எடுத்தானுங்க பாருங்க, சரி தம்பி நீங்களே பார்த்துங்க அப்படின்னு. அவன்லாம் ஒவ்வொருத்தவனும் புதுவையில் இருக்கிற அருமைதாசன்ட்டு ஒரு தம்பி இருக்கிறான், அவன் தான் இவர் கட்சியினுடைய முதல் பொறுப்பாளர். அவன் தான் துணி வாங்கி கொடுத்தே அழிச்சிட்டான். அவங்க மனைவி வந்து இந்த நகை வச்ச சீட்டெல்லாம் எடுத்துன்னு வந்து ஒரு நாள் வீட்டுக்கே வந்துட்டாங்க. என்ன தொடர் பாண்டிச்சேரியில சரக்கு கம்மி தானே, 1500 ரூபா தானே தொடர் வரப்போகுது. அது இவனு வந்து ஒரு 15 பேர் வந்து குடிப்பானு. இவன் புதுவை வரானாவே இவன் கூட 2-3 பேர் வரமாட்டானுங்க. ஆமாம்பா, திபுன்னு வந்து இறங்குவானுவா, எனக்கு குடிக்கிறதுக்காகவே வருவானுவா. ஒருத்தன் கூட இப்போ நான் போகிறேன்னா, வெளியே போகிறேன்னா, என்ன போலே கொள்கைக்காரன் உணர்வாளர் தான் என் கூட வருவான். ஒரு புக் வாங்கி கொடுப்பான். சென்னைக்கு போகிறேன், வழக்குக்கு போகிறேன்னா என் கூட 2 பேர் வரான்னா இவன் தான் வருவான். ஆனால் இவன் கூட வரான் அத்தனை பேர் வரனா, இவனுக்கா இவன் பேசுகிற பெரியார் மேதகு பிரபாகரன் தொடர்பாக எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. எல்லாம் குடி 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 இந்த மாதிரியே வருவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து
அவனுக்கு தான் உண்மை தெரியும், நாம தான் தப்பா பாத்துக்கிறோம். சீமான சரியா அவன் பார்த்தவனும் அவனும் தான் கூட இருக்கு. இவர் கூட இருந்தா இந்த சரக்கு கிடைக்கும். ஒரு பிள்ளைங்க பேசுறவனா நாம தான் தப்பா பாத்துக்கிறோம். சுமார் எத்தனை 1000 பில்லு கட்டுவாங்க தோழர்? ஏன் அவன் மட்டுமே ஒரு 7 லட்சம் பில்லு கட்டிக்கிறாங்க. 7 லட்சமா? அருமை காசு. அவர் ஒரு தடவைக்கா? ஒரு தடவைக்கு இல்லைங்க, மொத்தமா ஒரு தோழர் இப்ப இருக்கிறாரா? அங்க இருந்து அந்த கூட்டாளிகள்ல இவங்களுக்கு வந்து என்னென்ன பிராண்டு எத்தனை புல்லு தகவல் வந்துடும். இந்த சேட்டை எதுவுமே உங்கள்கிட்ட பண்ணதில்லை? எது உங்கள்கிட்ட நேரடியா? தொடக்கத்துல நம்ம தோழர்கள் பண்ணுவாங்க. அதான் நேரடியா உங்கள்கிட்ட பேசிக்க மாட்டாரு. என்கிட்ட கேட்கறது வந்து அப்பாவுக்குன்னு கேட்பாப்ல, மணிவண்ணனுக்குன்ட்டு. புரியல என்ன? அப்பாவுக்கு தலைவர் அப்பாவுக்கு எனக்கு வந்து எங்கள் சொந்தக்கார பிள்ளைங்களாம் ஃப்ரான்ஸில் இருக்கிற பிள்ளைங்களாம் என் மாமா பையன் எல்லாம் இருக்கிறாப்புல. அப்போ அவங்க வரும்போதெல்லாம் நான் வாங்கி வைப்பேன். அப்போ வந்து தலைவரை அப்பாவுக்கு எதாவது இருக்கா அப்படின்னோடனே இருக்குது இன்னொன்னே கொடுத்து அனுப்புவேன். பாருங்க, உங்ககிட்டே உங்களை ஏமாற்றி சரக்கு வாங்கிட்டு போயிருக்காங்க, பாரின் சரக்கு வாங்கிட்டு போயிருக்காங்களே சொல்லுவாப்புல. உண்மையிலேயே மணிவண்ணன் ஒரு ரொம்ப நல்ல மனுஷன், உணர்வானது, உண்மையான மனுஷன். அவரும் இவங்களாலாம் ஏமாற்றப்பட்ட நபர் தான். எத்தனை பேரை ஏமாத்திருக்காங்க பாருங்க. மணிவண்ணனையும் கூட விட்டு வைக்கல. தோழர் மணிவண்ணன் தோழர் பேரை சொல்லி உங்கள்கிட்ட வந்து பாட்டில் கேட்டார். அந்த பாட்டில நீங்க மணிவண்ணன் கொடுத்தீங்களா வேற யார்ட்டையும் கொடுத்தீங்களா? இவங்கிட்ட தாங்க கொடுப்பேன். தோழர் எந்த நேரத்துல சீமானுடனான நட்பு போதும், இதுக்கு மேல நட்புன்னு சொல்லாது, சீமானுடனான எப்ப போதும்னு முடிவுக்கு வந்தீங்க? இது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இங்க தாங்க முதல்ல வந்து ஆலோசனை கூட்டம் போட்டது. ஓ, பாண்டிச்சேரியில ஆலோசனை. ராமகிருஷ்ணன் தான் அறை போட்டது. நான், மணியண்ணன், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருக, சீமான் 4 பேர் தான் இங்கே உட்காந்து இது பண்ணுறோம். இந்த கொடிகள்லாம் அப்போ தான் காட்டுறான், இந்த மாதிரி இருக்கலாமா, இந்த மாதிரி இருக்குங்க. இப்போது ஏன்னா அன்னைக்கு வந்து ஈழ இனப்படுகொலையில் வந்து காங்கிரஸ் திமுக பண்ண ரோலில் வந்து நமக்கு ஒரு பெரிய கஷ்டம் இருந்தது, அதிருப்தி இருந்தது, மிக கடுமையான அதிருப்தி இருந்தது. சரி, 2 பேரையும் பெரியாரையும் பிரபாகரனையும் கையில் எடுக்கிற ஒரு தமிழ்நாட்டுக்கான ஒரு கட்சி வருதுன்னும் போது வரட்டும், நல்லது தானே, ஒரு மாற்று அரசியல் இருக்கிறது நல்லது தானே. மணியண்ணனே அதை சொன்னார், இருக்கட்டும் எங்க அப்படின்ட்டு. நான் அப்படி தான் நினச்சது. ஆனால் முதல்ல ஆரம்பிக்கும் போதே அதனுடைய போக்கு தெரிஞ்சது. என்னன்னு தெரிஞ்சு இல்லை, அதை பேசும்போதே தெரியுதில்லை. கட்சி தொடங்கின உடனே அவனுடைய பேச்சு இதுக்கு முன்னால் பேசின பேச்சுக்கும் தொடர்பு இல்லாமல் பேசுகிறாப்புல. நான் உடனே தான் இது நமக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ட்டு அதோட நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக எந்த நிகழ்ச்சியும் கொண்டது அதோட முடிச்சுக்காச்சு. அண்ணன் நாகரிகம் கருதி கொஞ்ச நாள் வந்து பேச்சில் இருந்தார். நான் அதுக்கு முன்னாலே நிறுத்திக்கினேன். ஆனால் அவர் ரொம்ப நல்லவர், அதனால் கொஞ்சம் யாருமே எளிதில் எடுத்த உடனே சந்தேகப்பட மாட்டார். அப்புறமா கொஞ்சம் போனதுக்கப்புறம் தான் மணியண்ணன் சரி வராது அப்படின்னு இப்போ ஈழம் தொடர்பாக பேச ஆரம்பித்தான் தெரியுங்களா. நீங்கள் நல்லா பார்க்கலாம், அவன் 2008 போனான்ல, 2009 மே 18 இனப்படுகொலை நடந்து முடிகிற வரைக்கும் அது எந்த சம்பவத்தையுமே சொல்லி பேசியிருக்க மாட்டான். உங்கள் கூடலாம் இருக்கிறாரு. அப்போலாம் இப்போ அதுக்கு அடுத்து தானே பேசுகிறாப்புல. இந்த கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தானே நான் அவரோட இப்படி இருந்தால் தெரியுமா, 35 கிலோவில் ஆமக்கறி கொடுத்து அனுப்புனாரு, அந்த கறி கொடுத்து அனுப்புனாரு, எனக்காக மான் வேட்டை ஆடினாரு, என்னை உழுந்து கவனிச்சுங்க சொன்னார். அது என்னென்னமோ ஏகப்பட்ட கதை வருது இல்லை, அதெல்லாம் அப்புறம் தான் வருது. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான்னு பாருங்கள், அந்த கட்சி தொடங்குற வரைக்கும் கூட அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. நான் அங்கே போயிருக்கும்போது தலைவரோட அப்படி இருந்தேன், தலைவர் என்ன இப்படி இது பண்ணார், பொட்டம்மான் வீட்டுக்கு போனேன், இட்லியை புட்டை அது உள்ள கறி இருந்ததுலாம் கதை விட்டுன்னு இருந்தாங்க. இல்லை, அதெல்லாம் மேடையில் சொல்லலை, அந்த நேரத்தில் லேட்டாக தான் சொன்னார். உங்கள்கிட்ட சொன்னாரா? வாய்ப்பே கிடையாது. எங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும்? ஏன் செருப்படுத்த அடிக்க மாட்டான், எங்களுக்கு தெரியாது. தெரியாத இளைஞர்கள் நோக்கி தான் அவன் பேசுகிறான். அப்போ உங்ககிட்ட போயிட்டு பார்க்குறாங்கல்ல, சோசியல் மீடியாவில் இருக்கிறாங்கல்ல இளைஞர்கள், அவங்கள குறி வச்சு பேசுறது தான். அவங்களுக்கு வேறு எதுவுமே படிச்சுட்டு ஏதாவது ஒரு உத்தியோகத்தில் இருப்பானுவோ, படிச்சுன்னு இருப்பானுவோ, கல்லூரியில் இருப்பானுவோ, கல்லூரி முடிச்சுட்டு ஏதாவது வேலையில் இருப்பானுவோ, அவனுக்கு இடைப்பட்ட நேரத்தில் யூடியூப்பில் பார்க்கறது. அதுக்காக அவன் போட்ட பொய் தான் எல்லாமே. எங்ககிட்ட எப்படி சொல்ல இல்லை, போயிட்டு வந்ததுக்கு பிறகு நீங்கள் அவரை சந்திச்சிருக்கீங்களா? மணியண்ணனை அவர் சந்திச்சாரா?
அதுக்கப்புறம் போவியா? அப்ப நீங்க அவர்கிட்ட கேட்டிருப்பீங்கல்ல, என்னப்பா எப்படி இருந்துச்சு போயிட்டு வந்தே அப்படின்னு கேட்டிருப்பீங்கல்ல. நானும் கேட்கலாம், அவனும் சொல்லல அதை பத்தி. ஆனா இப்படி கவனிச்சுக்கிட்டாங்கன்னு அப்படி கவனிச்சுக்கிட்டாங்கன்னு அதெல்லாம் சொல்லவே முடியாது. உணவுலாம் வந்து அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறவங்களே கிடையாதுங்க. உணவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. குறிப்பாக இயக்கத்தில் இருக்கிறவங்க யாருமே அங்கே என்னோட நின்று இங்கே நின்று வேலை செஞ்ச எத்தனையோ பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வராங்கன்னா தகவல் வரும், வேறு மாதிரி தகவல் கொடுப்பாங்க, வருவாங்க. வீட்டில் வரணும் அவங்க வராங்கன்றதுக்காகவே நான் வந்து, ஏன்னா இரவு பகல் பாராமல் ஓடிக்கினே அலைஞ்சிக்கினே இருப்பாங்க. வேலை 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 வேலைன்னு ஓடிக்கினே இருப்பாங்க. ஒரு இடம் கூட 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்குவான். 12 மணிக்கு வருவான், படுப்பான். நான் 5 மணிக்கெலாம் ஆச்சு, அண்ணா நான் கிளம்புறேன். அப்படி கிளம்புறேன்னா போது நீ எங்கே போகிறேன்னு நான் கேட்க மாட்டேன், எங்கே போகிறோன்னு அவங்களும் சொல்ல மாட்டேன். இல்ல இப்ப போர் சூழல்ல உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இல்லைங்க, எந்த உணவு நான் அதை தான் சொல்கிறேன். வீட்டுக்கு வரும்போது இறைச்சி வாங்கி கொடுத்து எங்கள் அக்கா தான் வீட்டில் இருந்துன்னு பரிமாறுவாங்க. மீன் அதெல்லாம் ஒன்று, நண்டு இறா எல்லாமே கடல் உணவு. ஏன்னா அதிகமாக அவங்க கடல் உணவு தான் பாவிப்பாங்க. அப்போ வாயை வச்சுருக்கும்போது சாப்பிட உட்காந்தோன்னா பக்கத்துலேயே உட்காந்துப்பாங்க. அவங்க வந்து தம்பி சாப்பிடுப்பா, அவங்களுக்கு தெரியும் யார் என்னன்றது தெரியும். சாப்பிடுப்பான்னும் போது எத்தனை முறை வற்புறுத்தினாலும் அந்த குழம்புல இருக்கிற மீன் துண்டு ஒன்று எடுத்துக்குவோம், வறுத்த மீன் ஒரு துண்டு எடுத்துக்குவோம். அவங்க வந்து தட்டு நிறைய வச்சுருப்பாங்க, எடுக்க மாட்டாங்க. அம்மா போதுமா, அம்மா போதுமா, அம்மா போதுமா. அதேமாரி உணவுனுடைய அளவு இவ்வளோதான் இருக்கும், சோறுனுடைய அளவு இவ்வளோதான் இருக்கும். வகை வகையாக இருக்குதுன்றதுக்காகலாம் சாப்பிடவே மாட்டாங்க. பின்னாடி யாரும் நின்று கணக்கு எடுத்துக்க மாட்டாங்களா, எவ்வளவு சாப்பிட்றாங்க, எப்படி அது அந்த கதைலாம் எப்படி தெரியுங்களா? இப்போ வெளிநாட்டு தூதர்கள் வராங்கன்னு வச்சுங்க, இப்போ நார்வே தூதுக்குழு வராங்க, அவங்களெலாம் கவனிக்கணும். அவங்களும் தங்குறது நான் சொன்னல இந்த டேங்க் ஹோட்டல்ன்ட்டு, அங்கே தான் தங்க வைப்பாங்க. அது முழுசாக வந்து நல்ல தரமான ஒரு தரத்தில் வச்சுருப்பாங்க. என்ன அதனுடைய டைனிங் டேபிளே இருக்கும், கிளிநொச்சியில் இருக்கும். ஓகே, டேங்க் ஹோட்டல் அதுக்கு பேர். ரணமடு ஏரிக்கு ஏத்தாப்புல இருக்கும். அது ஒரு பெரிய ஜெனரேட்டர் வச்சு அதுக்கு மின்சாரம் கொடுத்துருப்பாங்க. நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காது. புலிகளுடைய தலைமை இதே அதானே, கிளிநொச்சி தானே. இப்போ அந்த இடத்துல இருக்க வச்சுக்கலாம். அந்த இடத்துல தான் எல்லாருக்குமே உணவு பரிமாறும். அப்போது அந்த மாதிரி முக்கியஸ்தர்கள் இப்போ இதெல்லாம் இந்த கதையெல்லாம் யார் சொல்லுவாங்கன்னா, தலைவர் இதெல்லாம் கூட கவனிப்பார், சொல்லுவார். அவங்க அதெல்லாம் என்ன சாப்பிட்றாங்கன்னு பார்த்துக்க, எதை விரும்பி சாப்பிட்றாங்கன்னு பார்த்துக்க, அடுத்த முறை வரும்போது அதை அவங்களுக்கு செய்ய. வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு நபர்களுக்கு செய்த செய்தியை பூரா இதை வந்து பொறுப்பாளர்கள் சொல்லுவாங்க. தலைவர் வந்து பெரிய விஷயத்தை தான் கவனிப்பாருன்னு நினைக்காதீங்க, சின்ன விஷயத்தை கூட கவனிப்பார். இதெல்லாம் நுட்பமாக அவர் கேட்பார், கேட்டு தெரிஞ்சுக்குவார். இப்படிலாம் இருக்கணும், இதெல்லாம் கவனிக்கணும். அதை பூராத்தையும் கணக்கு செஞ்சுதான் இவன் வந்து மாற்றி சொல்கிறது. இதான் எனக்கு பின்னால் வந்து குறிப்பெடுத்தாங்க, இதை இத்தனை முறை தொட்டாரு, அதை அத்தனை முறை தொட்டாருன்றதெல்லாம் இல்லை. பவாஜல்லத்துறையெல்லாம் பிச்சை எடுக்கணும் அப்படி சொல்லுவாங்க. இந்த டைனிங் டேபிள் இவ்வளோ பெருசு இல்லை ஏங்க, அது ஹோட்டலுடைய டைனிங் டேபிளுங்க. நான் கொடுத்த ஃபோட்டோவில் இருக்கு பாருங்க, அதில் யார் வேணாலும் வந்து. இப்போ நான் உட்காந்து இருக்கும்போது கருணானந்த அடிகளார் வந்து உட்காந்து பக்கத்தில் சாப்பிடுவார், பொறுப்பாளர்கள் வந்து சாப்பிடுவாங்க, ஆவணப்படங்களில் நடித்த போராளிகள் வருவாங்க, மருத்துவ போராளிகள் நம்ம அறியப்பட்ட ஆவணப்படங்கள் மூலிமா அறியப்பட்ட வந்து இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் பஃபே மாதிரி தான் எல்லாமே இருக்கும் மேலே. அவங்க என்ன கேட்டு கல்லையில் எடுத்து வைப்பாங்க, அவ்வளோதான். இது நமக்காகவே எவ்வளோ பெரிய டேபிளுக்கு வச்சு இவருக்கு ஆமக்கறி இந்த பக்கம் 35 கிலோவும், இந்த பக்கம் எறா வந்து ஒன்று இவ்வளோ பெருசு, நண்டு அப்படியே தான் இருக்கும். உடச்சி பார்த்தா தான் இது இருக்குன்னு சொல்கிறேன். உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களே கிடையாதுங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு சிந்தனையே கிடையாது. போராளிகளுடைய உணவுல முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தான் தலைவர் இருப்பார். இப்போ தமிழேந்தி நிதித்துறை பொறுப்பாளர் தமிழேந்தி, அவரோட நான் அவரோட பேசியிருக்கும் போது மதிய உணவு அவரோட சாப்பிட்டு பேசியிருக்கிறேன். அப்போ தலைவரை பற்றி நான் கேட்குறேன், நீங்கள் நிதித்துறையினுடைய இருக்கிறீங்க, தலைவர் வந்து எதில் தலையிடுவார்? நிதித்துறையான கூட்டம் நடக்கும்போது தலைவர் 2 விஷயத்துல தான் தலையிடுவார். ஒன்று ஆயுத கொள்முதல், விலை அதிகமானாலும் தரமான ஆயுதத்தை கொள்முதல் பண்ணணும்னு. ஏன்னா அதை நம்பி தான் களத்தில் நிற்கிறான், ஒருபோதும் பழுதாகிடக்கூடாது. ஒரு துப்பாக்கி வந்து 2 லட்சம், இன்னொரு துப்பாக்கி 1 லட்சம். ஒரு நாட்டினுடைய தயாரிப்பு, இன்னொரு நாட்டினுடைய இது வந்து 2 லட்சம்னா 2த்தையும் பரிசோதனை பண்ணி, அப்போ இது தரமானது 2 லட்சமா, அதையே வாங்கணும்.
அதுக்கு அடுத்து அவர் தலையிடுறது வந்து போராளிகளுடைய உணவு எவ்வளோ ஒதுக்குறீங்க, ஒரு போராளிக்கு ஒரு நாளைக்கு ஒதுக்குற தொகை எவ்வளோ, என்னென்ன மாதிரி உணவு அதில் பரிமாறப்படும் அது சொல்லுங்கள். ஒரு முட்டை, காய்கறி இத்தனை கிராமு, பருப்பு வகை இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி வரும்போது அப்போ அதில் தலையிட 2 முட்டையாக வைங்க, அவன் நல்லா தெம்பாக இருக்கணும், ஒரு முட்டையை 2 முட்டையை உயர்த்துங்க, இப்போ எவ்வளோ ஆகுது பாருங்கள். இதில் வந்து இந்த பயிர் வகையில் வந்து கடலையை வந்து கூடுதலாக இத்தனை கிராம் சேர்த்துங்க, இது மட்டும்தான் பார்ப்பார். ஆயுதத்தை பார்ப்பார், போராளிகளுடைய உணவை பார்ப்பார். மற்ற எதுலேயும் தலைவர் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க, அதெல்லாம் நீங்களே முடிவு பண்ணிங்க, எல்லாத்தையும் நானே சொல்லியிருக்க மாட்டேன், நீங்களே முடிவு பண்ணிங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனாலும் உணவு கிடைப்பதுன்றது ரொம்ப அரிதான சூழல் இல்லையா? சுற்றி இலங்கை ராணுவருக்கு நடுவில் நம்ம ஒரு பகுதியில் இங்கே அவங்க இல்லைங்க, அதுக்கான எல்லா ஒரு நாட்டுக்கான எல்லா தயாரிப்போடு தான் அவங்க இருந்தாங்க. தமிழினி அரசியல் பொறுப்பு இருந்தாங்க, தமிழினி அவங்களோட அப்போ அவங்களோட சந்திக்கும் போது அந்த உரையாடலோட சேர்த்து உணவு, அண்ணா சாப்பிட்டுக்கு நீ பேசலாமாண்ணா அப்படின்வாங்க, சாப்பிட்டுனே பேசலாமா. ரொம்ப சாதாரண எளிய உணவு தான் இருக்குது. அவங்க வந்து தடப்படலாம் விழுந்து வச்சு சாப்பிட்ற சூழ்நிலையாக இருக்கிறாங்க. கறி இட்லி அதெல்லாம் சுத்த அக்க போறான போயிங்க. எந்த மனிதத்தன்மை உள்ள ஒரு மனுஷனும் உண்மையா அவன் ஈழத்தை நேசிந்தானா, உண்மையா அவன் விடுதலை புலிகளை நேசிந்தானா, உண்மையா அவன் வேதக்கு பிரபாகரன் நேசித்தானா, இந்த மாதிரிலாம் சொல்லவே மாட்டான். இப்போ சீமான் இவ்வளவும் பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா இன்னமும் உங்களை போன்ற உண்மையான களத்துக்கு போனவங்க, அனுபவங்களை சேகரிச்சவங்க எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்விய சமூக ஊடகங்களிலும் முன்வைக்கிறாங்க. சீமானே ஒரு பக்கம் என்கிட்ட வர சொல்லு, விவாதிக்க சொல்லு, பார்த்துருவோம் அப்படின்னு சவாலும் விடுறாரு. இது வரைக்கும் சொல்லிக்கிறான விவாதத்துக்கு கூப்பிடுறாங்கல்ல, அறிவுமதி நான் தயாராகிறான்றாரு, திருமுருகன் காந்தி நானும் விவாதிக்கிறதுக்கு தயாராகிறேன்னு விவாதிக்க வேண்டியது தானே. வான்னு சொல்லிட்டு போயினே இருந்தா இப்படி, நீ வாடா ஏரியா பக்கம் வாடா, அதே தான் வடிவம் அப்படித்தான், வாடா தில்லு ஏரியா பக்கம் திருப்பக்கம் வாடான்ற அதே கதை தான். உண்மையிலேயே அவன் ஒரு காமெடி பீஸ் தாங்க. அவன் சும்மா மாவீர மாதிரி கைகளை உயர்த்தி அது எதுக்குமே அருகதை இல்லாத ஒரு நபர். அவன் வெளிப்படையாக போட்டவனே எப்பப்பா வச்சுக்கலாம், எங்கப்பா வச்சுக்கலாம், போனோமா இல்லையா, உன் இடத்துல வச்சுக்கலாமா, என் இடத்துல வச்சுக்கலாம், இல்லை பொது இடத்துல வச்சுக்கலாமா, போக வேண்டியதானே. ஆதாரத்தை கேட்கும் போது அதான் மணியண்ணா அதை தெளிவாக சொல்லிட்டாரு. எதையுமே ஆதாரம் இல்லாமல் சொல்றது, உண்மை இல்லாத உண்மை மாதிரி சொல்றது, இதுதான் காலகாலமாக அதை தான் அவன் பண்ணியிருக்கிறான். அதில் அவன் வெற்றியும் பெற்றுக்கிறான். அதுதான் அதுல அப்பாவி இளைஞர்கள் இங்க ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. அதை விட முக்கியமானது, புலம்பெயர் தேசத்துல அங்க போயிட்டு அந்த பனியிலையும் கடும் குளிரிலும் வேலை செஞ்சு என்ன அங்க எல்லாம் போயிட்டு அந்த நாட்டு அலுவலகங்கள்ல போய் பெரிய உத்தியோகம் பார்க்குறாங்களா, கடைகள்ல ரெஸ்டாரண்ட்ல இப்படி அதிகாலையில போகணும், இரவு பணிக்கு போகணும், அப்படி சம்பாதிச்ச இவன் உரத்த குரல்ல பேசுற பொய்யை நம்பி இவனுக்கு தொகை அனுப்பாங்க. எவ்வளோ பெரிய கொடுமை. அந்த மக்கள் தான் இன விடுதலைக்காக போராடி தன்னுடைய இன்னுயிரை இந்த விடுதலை புலிகளுடைய அந்த போராட்டத்துக்கு பங்களிப்பு பண்ணவங்க. அவங்க அதை அப்படியே மடைமாற்றி இவன் குடிச்சிட்டு கும்மாளம் போடுறதுக்கு இவனுடைய பேச்சால நம்ப வச்சு அந்த அதே மக்கள் தான் இவனுக்கு நிதி கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஓரளவு புரிஞ்சுன்னு இருப்பாங்க. நான் மணியண்ணன் கிட்ட பேசும்போது சொன்னேன், அவன் தலைவர் தொடர்பா விடுதலை புலிகள் தொடர்பாக உண்மைக்கு புறம்பா பேசும்போதே நீங்கள் மறுத்து இருக்கணுங்க. நீங்கள் சொல்லாமல் விட்டதனுடைய விளைவு நம்ம கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. இந்த அப்பாவி இளைஞர்களை ஏமாத்துறதுக்கு என்ன வேணாலும் நம்ம பொய் சொல்லலாம், யார் நம்மளை மறுத்து சொல்ல போகிறாங்க அப்படின்ற அந்த துணிவு அவனுக்கு வந்து போச்சு. சொல்ல வேண்டிய இடத்துல இருந்த நீங்கள் சொல்ல தவறியது தான். இல்லை, அவருக்கு இருக்கிற அமைப்பு பலத்தை பார்த்து ஒருவேளை மற்ற தோழர்கள் பயப்படுறாங்களா? என்னம்மா அமைப்பு பலம்? பலன்றது எண்ணிக்கை பலமா சொல்கிறீங்க? சும்மா அது ஒரு ரசிகர் கூட்டுவாங்க, விசிலடிச்சாங்க கொஞ்சம் பாருங்க, புரியுதுங்களா? அடிப்படையில் இந்த மண்ணில் பெரியாரை ஏற்றுக்கொண்டு கருப்பு சட்டை போட்டுக்கணும் அர்த்தம்ன்றது இது பொழுதுபோக்குக்கு வர்றது கிடையாது, புரியுதுங்களா? கருப்பு சட்டை போட்டுன்னு முழுமையாக தன்னை ஒரு இயக்கத்தில், அது திராவிடர் விடுதலை கழகமாக இருக்கலாம், இல்லை தந்தை பெரியார் திராவிடர் கழகமாக இருக்கலாம், புரியுதா? போர்க்குணமிக்க இளைஞர்கள் தான் இங்கே இருக்கிறான். ஒவ்வொருத்தரும் வாங்கிக்கிற வழக்குகளை தான் இருக்கலாம். தனிப்பட்ட முறையில் எந்த இதுவும் கிடையாது. பொது வாழ்க்கைக்குள்ள இயக்கம் கொள்கை பேச வந்த இடத்துல சும்மா விசிலடிச்சாங்க மாரி கும்பலாக இருக்குது, பேச்சை கேட்டு ஆரவாரமாக வந்துட்டு போகிறதுல அதெல்லாம் கணக்கு கிடையாது. இறங்கி அடிக்கணும்னும் போது அப்போ தெரியும். எதையும் சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்.
சந்திப்போம். இல்லை இப்போ கடைசியா தோழர் கூராம சொன்னவர்களை வந்து ஆதாரம் கேட்டு போயிட்டு வந்த சம்பவம் நடந்துச்சுங்களா, அதுக்கப்புறம் நடந்த ப்ரெஸ் மீட்ல இதே பாண்டிச்சேரியில் தான் அவர் சொன்னார்னு நினைக்கிறேன். அவர் உட்காந்து ஆமா மூத்தவர் வருவார், டீ காப்பி வரதண்ணிக்கு போட்டு கொடுன்னு எங்கள் வீட்டில் சொன்னேன், வந்தா டீ காப்பி போட்டு அப்படின்னு அவரு அதை ஒரு அச்சுறுத்தலாக எடுத்துக்கலையே அவரு, கிண்டல் கேலியாக. ஒரு ஒழுக்கமானவனா இருந்தா ஆதாரம் கேட்டு நான் வரேன், நீ சொன்னது பொய்ன்னு அவர் சொல்றாரு. ராமகிருஷ்ணன் என்ன சொல்றாரு, நீ சொன்னது பொய், நான் உன் வீட்டுக்கே வர ஆதாரம் வாங்க, தாராளமா வாங்க, நான் ஆதாரத்தை வச்சுருக்கேன், உங்களுக்காக நான் காத்து நிற்கிறேன், அதானே நெஞ்சுரும், அப்படித்தானே நீ சொல்லணும். எல்லாத்துலையும் கேட்க சிரிக்கிறா இல்லை. அப்போ இங்கே உள்ள பிரியாரிஸ்டுகளை பார்த்து அவருக்கு பயம் இல்லைன்னு தானே தோணுது. நான்லாம் உன்னை எங்கேயோ கடந்து போயிட்டேன், நான் ஒரு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டேன், அப்படி கிண்டலாக தான் டீல் பண்ணுவேன். எல்லாம் கிடையாதுங்க, எங்களுக்கு வந்து முன்னாலே தெரியாதுங்க, காலையில் தாங்க தெரியாது. பொடி பிடிச்சின்னு கோஷம்லாம் போட்டு இருக்க மாட்டோம். அது வந்து இன்னைக்கு காலையில் தான் மற்ற தோழர்களுக்கே தெரியும். தந்தை பெரியாரோட தோழர்கள் தான் அதை முதல் சொல்கிறாங்க, அவங்களுக்கே அப்போ தான் தெரியும். அப்போ தான் சொல்லி இரவு வந்து 8, 9, 10 மணிக்கு மேலே தான் கூப்பிட்றாங்க. ஆனால் இந்த மாதிரி வரப்போகிறாப்புல இங்கே வந்து தங்கறதுலாம் தெரியாது, காலையில் தான் சொல்கிறானுங்க தங்கறது. சரி, அப்போ வந்து அது ஒரு அடையாள எதிர்ப்பு மாதிரி ஆகிப்போச்சு. உண்மை அதுதான். பார்ப்போம், எதிர்காலத்தில் பார்ப்போம். ரைட். இந்த பகுதியில் பேசப்பட்டதில் இருக்கக்கூடிய ஆழமான வேதனை மிக்க வரிகளாக இருக்கட்டும், கோபமான விஷயமா இருக்கட்டும், அதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த நேர்காணலுடைய 2வது பகுதி அடுத்து வரவிருக்கிறது. அந்த 2வது பகுதியில் தோழர் வந்து தோழர் லோகையப்பன் நேரடியாக ஈழத்துக்கு போய் அந்த ஆமையை பரட்டி போட்டெல்லாம் இல்லை, நேரடியாக ஈழத்துக்கு போய் அங்கே 15 நாட்கள் பயிற்சி, போட்டோ இல்லை 300 போட்டோ. ஆமா, அங்க நேரடியா பயிற்சி எடுத்தவர். இவன் சொல்ற அந்த 74 துப்பாக்கில நேரடியாக களத்தில் நின்று அங்க 47 இருக்கட்டும் மற்ற துப்பாக்கிகளோட நேரடியாக ஆயுத பயிற்சி எடுத்த நபர் அவர். புலிகள் இயக்கத்திற்காக ஈழத்திற்காக தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அங்க போர்க்களத்துல நின்ன பல சம்பவங்கள் இருக்கு. அங்க நடந்த நிறைய சம்பவங்கள், உண்மை சம்பவங்கள் நிறைய இருக்கு. அதை நம்ம அடுத்த எபிசோட்ல தொடருவோம். நன்றி. நன்றி தோழர்.